மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, இதோ உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார்? பொதுவாக நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு சுபாவம் உண்டு. வேதாகமத்தில் தேவனை அறிகிற அறிவு அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை பற்றி நாம் சில காரியங்களை படிக்க முடியும். அவருடைய மனநிலை, அவருடைய சிந்தனை, அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு, இதெல்லாமே பைபிளில் சொல்லி வச்சிருக்கிறார். கிறிஸ்துவை அறிகிற அறிவு வேறு, தேவனை அறிகிற அறிவு வேறு. கிறிஸ்துவை அறிந்தால்தான் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே நாம் போக முடியும். அப்படியானால் இந்த இடத்துல நம்முடைய தேவனுக்குரியதான ஒரு சுபாவத்தில் ஒன்று, எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பதாகவே கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துவார். இந்த ஒரு இடத்தில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் கூட அவர் சொல்லுகிறார், வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு காரியத்தை செய்ய போவதற்கு முன்பதாகவும் அதை தம்முடைய ஜனங்களுக்கு அறிவிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சோதோம் அழிப்பதற்கு முன்பதாக கூட ஆண்டவர் அந்த அழிவுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு போய் அதை தெரியப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகம் அழிவதற்கு முன்பதாக நோவாவையும் ஏனோக்கையும் வைத்து எச்சரிப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே மாதிரி தான் ஆண்டவர் பல இடங்களிலே நினிவேக்கு, புறஜாதியாருக்கு, அது அழிவுக்கு நேராக போன போது அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு எச்சரிப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி தேவன் தம்முடைய காரியங்கள் பூமியில் நடைபெறுவதற்கு முன்பதாக அதை யார் மூலமாவது சொல்லி எச்சரிப்பு கொடுப்பார். அது யார் வேணாலும் இருப்பாங்க. தீர்க்கதரிசியாகவும் இருக்கலாம், தீர்க்கதரிசி அல்லாத ஒரு கழுதையாய் கூட இருக்கலாம். யாரை கொண்டும் கர்த்தர் சொல்லுவார், சொல்லி அவர்களுக்கு தெரியப்படுத்துவார். தேவனுடைய திட்டம் என்னவென்றால், அந்த அழிவிலே ஜனங்கள் சாக வேண்டும் என்பது அல்ல, அந்த அழிவிற்கு ஜனங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. தேவன் ஒரு நாளும் நாம் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார். அப்படி நினைக்கக்கூடிய இருதயம் நம்முடைய ஆண்டவருக்கு கிடையாது. நம்மை எப்படியும் துன்மார்க்கருடைய அழிவை கூட அவர் காண விரும்பவில்லை என்று வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்முடைய அழிவு, நமக்கு முன்பாக வரக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் முன்பதாகவே தேவன் சொல்லுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் பல இடங்களிலே நான் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். குறிப்பாக கடைசி காலத்தை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 24:3 சீஷர்கள் போய் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அந்த கேள்விக்கான பதிலாக அநேக காரியங்களை சொல்லிவிட்டு கர்த்தர் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார். நான் உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். எதற்காக முன்பதாக சொல்லுகிறார் என்று சொன்னால், சில காரியங்கள் சபையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும், சில காரியங்கள் உலகத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். உலகத்தை பாதிக்கக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, சபையை பாதிக்கக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி. நான் இன்னும் கொஞ்சம் புரியறதுக்காக சொல்றேன். சரீர பிரகாரமான பாதிப்பு வராதா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆத்மாவுக்கு வரக்கூடிய பாதிப்பாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா எது ஒண்ணுமே பாதிக்கப்பட கர்த்தர் விரும்பவில்லை. நாம வியாதிப்பட்டு சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கணும்னு கர்த்தர் விரும்பலை, அதுவும் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார். அதே மாதிரி நம்முடைய ஆத்மா தொய்ந்து போய் அல்லது நம்முடைய ஆத்மா துக்கத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை, அதையும் கர்த்தர் கலிகூறுதலில் வைக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அப்படி இருக்கும் பொழுது அது அந்த ரெண்டுத்துக்கும் என்ன பிரச்சனை வருகிறதோ அந்த பாதிப்பு வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் சொல்லிவிட்டு போய்விடுகிறார். இப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்கும், கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றார். ஆனால் பலமுறை நாம் கர்த்தர் கொடுக்கிறதான எச்சரிப்பை மறந்து விடுகிறோம். எனக்கு வேதத்தில் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று பல முறை சீஷர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் சீஷர்கள் அவர் உயிர் தெழுந்ததை இன்னும் அவர்கள் நம்பவில்லை, அல்லது அவர்கள் அதை மறந்து விட்டார்கள். அப்புறம் மகதலேனா மரியாள் வழியாக சொல்லி அனுப்புகிறார், நான் உயிர் தெழுந்துட்டு கலிலேயாவுக்கு போகிறேன், என் சகோதரர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றார். என்ன ஆச்சரியம், 3 வருஷம் கூட இருந்து கடைசி சில மாதங்களாக தான் மரிக்க போகிறதையும் உயிர்த்தெழ போகிறதையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவங்களுக்கு அது மனசுல நிக்கல. ஆனா இவர் பிரசங்கத்தை எங்கேயோ கேட்ட பரிசேயர் சிலுவையில அறைந்து கல்லறையில வச்ச பிறகு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, அவன் 3ஆம் நாள் உயிர் தேழ்வேன் என்று சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. யோசித்து பாருங்க, சீஷர்கள் மறந்துவிட்ட ஒரு காரியத்தை எதிரிகள் பரிசேயர் ஞாபகத்தில் வச்சிருக்கிறாங்க.
முன்பதாகவே கர்த்தர் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு தேவ ஜனங்கள் மறந்து போகிறார்கள், உலக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கு. சீஷர்கள் உயிர் தெழுவேன் என்று இயேசு சொன்னதை மறந்துட்டாங்க, ஆனா பரிசேயர் ஞாபகத்தில் வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க அவன் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நமக்குள்ளே ஊடுருவுகிறது, எந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம இந்த எச்சரிப்பெல்லாம் மறந்துடுறோம். நேற்று காலையிலும் சாயங்காலம் சில காரியங்களை சொன்னோம். அது செய்திக்காக சொல்லப்பட்டது அல்ல, அது முழுக்க முழுக்க இனி வரப்போற சம்பவங்களின் அடிப்படையில் வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள். ஆனால் நாம் அதை கேட்கிறோம், எத்தனை பேர் அதை இருதயத்தில் உள்வாங்குகிறோம், எத்தனை பேர் அதை வைத்துக் கொள்கிறோம், எத்தனை பேரை நினைக்கிறோம். மரியாளிடத்துல வந்து இயேசு உன்னிடத்துல ஒரு பரிசுத்தம் உள்ளது உற்பத்தியாக போகிறது என்று சொன்ன உடனே வசனம் சொல்லுகிறது நடந்த சங்கதிகளை மரியாள் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள் அப்படின்னு அங்க வசனம் சொல்லுது. அப்போ அவங்க அதை இருதயத்தில் வச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல வந்து அந்த மெய்ப்பர்கள் வந்து பிள்ளையை வாழ்த்தும் போது அங்கேயே வசனம் சொல்லுது நடந்தவைகளை மரியாள் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள் அப்படின்னு. அப்போ நடக்கிற சம்பவம் சொல்லக்கூடிய காரியங்களை இருதயத்தில் வைத்துக் கொள்வதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கொடுக்கிற வசனத்தை கேட்கிறபடி கேட்டுவிட்டு போகும்போது மறந்து விட்டு போனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுல கேட்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? கேட்கிறதாய் மாத்திரமல்ல, அது உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கணும். அப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும்போது ஆண்டவர் நமக்கு முன்பதாகவே சொல்லி இருக்கிறார். வெறும் சம்பவங்களை மட்டும் சொல்லவில்லை, அதிலிருந்து தப்பிக்கிற வழியையும் சொல்லி வச்சிருக்கிறார். எதுக்காக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னார்னா, வெறும் நான் தீர்க்கதரிசி நான் தேவன் நிரூபிக்கிறதுக்காக அல்ல, அதன் மூலமாக ஒரு கூட்டத்தை அவர் காப்பாற்ற விரும்புகிறார். அதற்கான காப்பாற்றுகிற வழிமுறையும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நாம் ஒன்று இந்த தீர்க்க தரிசனங்களை அல்லது இப்படிப்பட்ட காரியங்களை மறந்து விடுகிறோம். அதை மறந்ததுனால தப்பிக்கிற வழியையும் மறந்துட்டோம். அதனுடைய விளைவு அப்படி அது போன்ற சம்பவங்கள் பூமியில நடக்கும்போது நாம் உலகத்தாரை போல நாமும் அதில் சிக்கிக் கொள்ளுகிறோம், நாமும் அதில் பாதிக்கப்படுகிறோம். அப்புறம் நாமும் அவர்களை போலத்தான் பலவிதமான கஷ்டங்கள் படுகிறோம். நாம் அப்படி படக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் நமக்கு முன்பதாகவே சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப முன்பதாகவே சொல்லப்படுகிற காரியங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டு அதை மனதில் வைத்துக் கொள்கிறீர்களோ அல்லது எழுதி வைத்துக் கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லாவிட்டால் சொல்லியும் நீங்கள் கேட்காவிட்டால் ஆண்டவர் அதுக்கப்புறம் வேற ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். 3 விதமான எச்சரிப்புகளை மத்திய 24 3 விதமான எச்சரிப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பு சபைக்கு கொடுக்கப்படுகிறது, சீஷரிடத்திலே சொல்லப்படுகிறது. அதைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு இந்த வஞ்சிக்கிற காரியம், அதற்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று முதலாவதாக உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்னன்னு கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் அடையாளமாக இயேசு சொல்றார், சபையை வஞ்சிக்கிற காரியங்கள் நடைபெறும். அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுல 2-3 காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. வெளிப்படையா பார்க்கணும்னா அநேகர் வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி அப்படின்னு இருக்கு. நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு வெளிப்படையாக நிறைய பேர் வந்து சொல்லி சபையை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அது சாத்தியமா, நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் எல்லாரும் நானே கிறிஸ்து என்று சொல்லி வந்தவர்களில் ஒரு சிலர். இப்ப நீங்க இந்த இடத்துல பார்க்கிற இவர்கள் எல்லாரும் நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வந்தவர்களில ஒரு சிலர். இது வரைக்கும் 3000 - 4000 பேர் வரைக்கும் நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு இன்னைக்கு உலகத்துல வந்திருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப உட்கார்ந்து செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல 15க்கும் மேற்பட்டவர்கள் நான் தான் கிறிஸ்துன்னு இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு ஜனங்களை வஞ்சிக்கிறவங்க உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்டவர்கள் உயிரோடு இப்ப இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இவருடைய பெயர் வந்து விசாரியன் என்பதாகும். இவர் செர்பியா தேசத்துல இருக்கக்கூடியவர். இவர் தான் நான் தான் இயேசுன்னு ஜனங்களை இந்த நூற்றாண்டுல அதிகமா வஞ்சித்தவர்கள் இவர் தான் நம்பர் 1. இவர் வந்து செர்பியா தேசத்துல இருக்கிறாரு. இப்ப இவரை பிடிச்சி ஜெயில வச்சுட்டாங்க. ஆனா ஜெயில பிடிச்சி வச்சது காரணம் வேற. ஆனா இவர் தான் அதிகமாக ஜனங்களை
நான் தான் இயேசு என்று சொல்லி வஞ்சித்தது. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ஜனங்கள் இவரை நம்புகிறார்கள். அதுதான் பெரிய ஆச்சரியம். ஜனங்கள் இவரை நம்புகிறது மாத்திரமல்ல, ஒரே ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 4000 பேர் தங்களுடைய மொத்த சொத்துக்களையும் வித்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சா மாதிரி இவருடைய பாதத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒரு நாளில் நடந்து சொல்றேன். அந்த மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜனங்க இவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க. ஒரே நாளில் ஒரு 4000 பேர் கிட்ட எல்லா சொத்தையும் வித்து இவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் வீட்டு பக்கத்திலே குடிசை போட்டு தங்கி இருந்தாங்க. எதனால, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இதுல இருக்கக்கூடியதான வஞ்சிக்கிற காரியம் இதுல என்ன இருக்கு. எப்படி ஸ்திரீயானவளை சர்ப்பம் வஞ்சித்ததோ அதே மாதிரி இவங்க வஞ்சிக்கிறதுக்கு முதலாவது காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய உருவத்தை பார்க்கும் பொழுது, இதுல நீங்க பாத்தீங்க இல்லையா, இவங்களை பார்க்கும் பொழுது இப்போ இதுல ஒரு சில உருவங்கள்லாம் பாருங்க. உங்களை கேட்டா நீங்க சொல்லுவீங்க, பார்க்கறதுக்கு இயேசு மாதிரியே யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டா, முதலாவது இருக்கிறவரு, மூணாவது இருக்கிறவரு அப்படின்னு சொல்லுவீங்க. பார்க்கறதுக்கு இயேசு மாதிரியே இருக்கிறார். இதுதான் வஞ்சிக்கிற முதலாவது காரணம். என்ன அப்படின்னு கேட்டா, இயேசு இப்படித்தான் இருப்பார் என்று எங்கேயும் இல்லை. இயேசு இப்படித்தான் இருப்பார்னு எங்கேயுமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இயேசுவுக்கும் இந்த மாதிரி உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நான் சொல்றது உன்னத பாட்டு. சரி, புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்த இயேசு இருக்குல்ல, அவங்க பார்த்ததாக எழுதி வச்சிருக்கிறாங்களே, அந்த இயேசுவுக்கும் இந்த இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. அது மட்டும் இல்லை, உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து ஒரு ரூபத்தில் இருக்கிறார். மகதலேனா மரியாள் பார்க்குறாங்க, அப்புறம் எம்மாவூர் சீஷர்கள் பார்க்குறாங்க. அவர்கள் பார்த்த இயேசுவுக்கும் அதுக்கு முன்னாடி அவர்கள் பார்த்த இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா உயிர்த்தெழுந்த பிறகு அவர் அங்கே நிற்கும் போது மகதலேனா மரியாள் என்ன நினைச்சாங்களாம், தோட்டக்காரர் என்று நினைச்சாங்களாம் அவரை பார்த்து. ஏன்னா அவர் மறுரூபம் ஆயிட்டார், வேற ரூபத்துக்கு போயிட்டார். அது மட்டும் இல்லை, எம்மாவூர் சீஷர்களோட பேசிக்கிட்டே போறார். சாயங்காலம் வரைக்கும் பேசிட்டு போறார். அது வரைக்கும் அவர்களுக்கு அவர்தான் இயேசு என்று தெரியவில்லை. அப்புறம் வசனம் சொல்லுது, அவர் அப்புறம் போகிறவரை போல போகையில், அப்பதான் சீஷர்கள் சொல்றாங்க, அவர் பேசும்போது ஆவி நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்படின்னா கூட வந்த இயேசுவை ஏன் சீஷர்களுக்கு தெரியல? கிட்டத்தட்ட 3.5 வருஷம் கூட இருந்திருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த பிறகு அவரை அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு வேற ரூபமாகி விட்டார், மறுரூபமாகி விட்டார் என்று வசனம் சொல்லுது. அப்படி மறுரூபமான பிறகு இயேசு கிறிஸ்து இந்த ரூபத்தில் இல்லை. சரி, அடுத்து யோவான் 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இயேசுவை பார்க்கிறார். யோவான் பார்க்கிறார். அவர் பார்க்கக்கூடிய இயேசு 1ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறார். அவர் பார்க்கிற இயேசுவுக்கும் இந்த உருவத்தில் இருக்கிறவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. காரணம், அவர் சொல்லக்கூடியதான அந்த டிஸ்கிரிப்ஷன், அவர் தலை வெண் பஞ்சை போல இருந்தது, அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையை போல இருந்தது, அவருடைய கால்கள் வெண்கலத்தை போல இருந்தது. இதுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் அப்புறம் இவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, முன்னாடி ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இயேசு இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி உருவமாகவும் சித்திரமாகவும் சிலையாகவும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து விட்டார்கள். எதற்காக அப்படி கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், மக்களை திருப்திப்படுத்துவதற்காக. நன்றாய் கவனிங்கள். மக்கள் ஒரு காலகட்டத்தில், நான் சொல்கிறது ஒரு 4-5 நூற்றாண்டுகளுக்கு பிறகு, மக்கள் அநேகர் புறஜாதியார் உள்ளுக்குள்ளே கிறிஸ்தவத்துக்குள்ளே வரும் பொழுது அவர்கள் அநேக கடவுள்களை சிலைகளாக பார்த்தவர்கள். அப்படி பார்த்தபோது இங்கே வந்தா இங்கே எந்த விதமான உருவ வழிபாடும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை எந்த விதத்திலும் உருவத்தில் பார்க்க முடியாதபடி இருந்தது. அப்பொழுது அநேகர் பின்மாற்றம் அடைய தொடங்கினார்கள். எனவே ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக சபை என்ன செய்தது, இயேசு கிறிஸ்துவின் சிலை என்று சொல்லி ஒரு சிலையை கொண்டு வந்தது. அது இயேசு கிறிஸ்துவின் சிலை அல்ல, இயேசு அப்படி இருக்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சிலைக்கு பதிலாக அன்னைக்கு அவர்கள் கொண்டு வந்த சிலையையோ அதை பற்றினதான சரித்திரத்தையோ இப்ப நாம பார்க்க முடியாது, அது வேற காரியம். அப்படி அவர்கள் சிலைகளை கொண்டு வந்து வைத்தார்கள். அப்படி கொண்டு வந்து வைத்ததின் விளைவு, இன்னைக்கு வரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து இப்படித்தான் இருப்பார் என்று அநேகரை வஞ்சிக்கிற காரியம் உள்ளே வந்துருச்சு. ஒரு காரியத்தை மற்றும் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், சபையும் சரி ஜனங்களும் சரி, ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக சபை ஒரு நாளும் கிடையாது. ஜனங்களுக்காக சபை கிடையாது, கிறிஸ்துவுக்காக தான் சபை. சபை நடத்துகிற எந்த ஊழியக்காரனும் மனுஷரை திருப்திப்படுத்துகிறதுக்காக ஒரு சபையை நடத்தினால் அந்த சபை நிலை நிற்காது. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே என்று பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறார்.
இன்றைக்கு கடைசி காலத்துல மனுஷரை திருப்திப்படுத்துவதற்கு சபைகள் மாறிவிட்டது. மனுஷருக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரங்க, மனுஷருடைய வசதிக்கு ஏத்த மாதிரி சபை எல்லாம் மாறிடுச்சு. ஒரு காலத்துல கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு மாறினவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது கிறிஸ்துவின் உபதேசம் வருகிறவர்களுக்கு ஏத்தாய் போல மாறுகிறது. அப்படி ஒரு காலத்தில் மாறினது தான் இது. அதனுடைய விளைவு இன்னைக்கு அநேகர் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறார். அதனாலதான் ஆவிக்குரிய சபைக்கு வந்த உடனே நாம சொல்லக்கூடிய முதலாவது காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவின் சிலையோ அல்லது அவரை சார்ந்தவர்களுடைய சிலையோ ரூபமோ அல்லது போட்டோவோ எதில் இருந்தாலும் உங்கள் வீட்டிலிருந்து வெளியே எடுத்து போடுங்கள். அது கிறிஸ்து கிடையாது, கிறிஸ்து அப்படி இருக்க மாட்டார் என்று சொன்னோம். அதுதான் மூல உபதேசம், அடிப்படை. இப்பொழுது கடைசி காலமாகிவிட்டபடினாலே அநேகரை வஞ்சிக்கிறவர்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறவர்கள் வருவார் என்று சொல்லப்பட்டபடி கிறிஸ்தவத்துக்குள்ளே நூதனமாக இப்படிப்பட்டதான சித்திரங்களையும் போட்டோக்களையும் சிலைகளையும் ஆவிக்குரிய ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்களை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நடத்தக்கூடியதான கூட்டங்களிலும், அவர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகைகளிலும், அவர்கள் நடத்தக்கூடியதான டிவிகளிலும் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லி ஜனங்களுக்கு காட்டி அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். அது ஒரு வகையான வஞ்சனை. நிச்சயமாக இயேசு இப்படி இருக்க போகிறது இல்லை, இப்படி இருக்கவும் மாட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து வரும்போதுதான் அவர் எப்படி இருப்பார் என்று நமக்கு தெரியும். இப்பொழுது ஆவியிலே நாம் உணர்கிறோம். ஆனால் கிறிஸ்து இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்று சொல்வது 100% பொய். அதன் அடிப்படையில் தான் இவர்களெல்லாம் வஞ்சிக்க, இது முதலாவது ரீசன் வஞ்சிக்கப்படுவதற்கு. உங்களுக்கும் சொல்லுகிறேன், அநேகருக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கூட இப்போ கொஞ்சம் பயம் இருக்கிறது. யாரோ ஒருத்தருடைய கேலண்டரை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதுல இயேசுநாதருடைய போட்டோவெல்லாம் போட்ட பிறகு நீங்கள் அதை தூக்கி வெளியே போடுவதற்கு மனமில்லை. ஒருத்தர் எங்கிட்ட சொன்னாரு, ஐயோ எப்படிங்க போடுறது, இயேசுநாதர் போட்டோ இருக்குதே, அது இயேசுநாதருடைய போட்டோவே இல்லை, தைரியமா தூக்கி போடுங்க. எத்தனையோ பைபிளே கிழிச்சு போய் தூக்கி போட்டாங்க. பைபிளை தூக்கி போட்டதுக்கு கூட மனசு வரல. எத்தனையோ பைபிள் எரிக்கப்பட்டு போச்சு, எத்தனை பேர் எரிச்சிட்டாங்க, அதுக்கு கூட மனசு வாதிக்கல. ஆனா வீட்டில் இருக்கிறதான சிலையோ இயேசுநாதர் சிலையோ அல்லது இயேசுநாதர் போட்டோவையோ தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கிறது. தைரியமாய் போடுங்கள், அதிலிருந்து எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உங்கள் வீடை சுத்திகரிக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் வீட்டிலே தேவன் உலாவுவதற்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். இன்னைக்கு டிவிக்கள் வழியாக இப்படிப்பட்ட காரியங்களும் வருகிறது. தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கள். உங்களை வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். ஒருவர் என்னிடத்தில் கேட்டார், ஒரு ஊழியக்காரர் கேட்டார், நீங்கள் சொல்றது எல்லாம் சரிதான், ஆனால் இப்பொழுது என் பிள்ளை வந்து கேட்கிறது இயேசு எப்படி இருப்பார் என்று. எங்க அம்மாவுடைய போட்டோவை கேட்டா நான் காட்டிடுவேன், எங்க அப்பாவுடைய போட்டோவை காட்டா நான் காட்டிடுவேன், இப்போ இயேசுநாதர் போட்டோவை கேட்டா நான் எப்படி காட்டுறது அப்படின்னாரு. நான் கேட்க, ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள உங்க அப்பா போட்டோவை எப்படி காட்டுவீங்க, தாத்தா போட்டோவிய? இப்ப இருக்கா யாருக்கிட்டையாவது? 15 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள பாட்டி போட்டோ இருக்குதா? ஆனா இருந்தாங்க, விசுவாசிக்கிறோம், அவங்க எல்லாம் இருந்ததுனால தான் நாம இப்ப வந்திருக்கிறோம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் கேட்டா சொல்லுங்க, இயேசுநாதருக்கு இதுதான் போட்டோன்னு காட்டாதீங்க. ஒருவேளை உங்க பிள்ளை கேட்டா ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்கள், இந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் நான் பார்க்க வேண்டும் என்றால் போய் ரூமை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, இயேசுநாதர் வருவாரு பார்த்துக்கோன்னு சொல்லிருங்க. வருவாரான்னு கேட்கிறீங்களா? நீங்கள் கேட்டு வருகிறாரோ இல்லையோ, பிள்ளையின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் நிச்சயம் பிள்ளைக்கு தன்னை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்துல கர்த்தர் பிள்ளையின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர். நீங்க என்ன பண்ணிடுறீங்க தெரியுமா? தப்பான ஒரு விதையை போட்டு விட்டுறீங்க. இந்த மாதிரி ஆட்களுடைய போட்டோஸை காட்டி விட்டுறீங்க, அல்லது கேலண்டர்ல அந்த மாதிரி விஷயத்துல காட்டிடுறீங்க. அதன் இருதயத்துல தப்பான விதையா விழுகிறது. அதனுடைய விளைவு என்ன ஆகிறது? அவன் சாகிற வரைக்கும் அவன் இருதயத்துல இயேசுநாதர்னா இந்த உருவம் தான் வந்து நிக்குது. இதை வச்சுக்கிட்டு தான் இப்படிப்பட்டவர்கள்லாம் ஏமாத்துறாங்க. இவர் பாருங்க, நீங்க பார்த்த ஆளு ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள், அவருக்கு வேலை போயிருச்சு, அவருக்கு காசு இல்லை, முடி வெட்டவும் காசு இல்லை, தாடி ஷேவ் பண்ணவும் காசு இல்லை. முடி வெட்டி தாடி வச்சாச்சுன்னா இயேசுநாதருங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு உலகம் வந்து போச்சு. இவர் கூட பரவாயில்ல, இன்னைக்கு இந்த அளவுக்கு
ஜனங்க வஞ்சிக்கப்படுறாங்க. இதை பாருங்க, இது ஒரு அம்மா, இது ஒரு நடிகை, இது இப்போ தன்னைத்தான் இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இந்த அம்மா ஒரு சர்ச்சு கட்டி அதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க போறாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். அந்த அம்மா ஒரு பைபிள் எழுதி இருக்குது, அதுக்கு பேரு பேபிள்னு பேர். அவங்க எழுதியிருக்கிறாங்க, எழுதி இப்போ நான் தான் இயேசுன்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம் தெரியுமா? ரெண்டாவது காரணம், ஜனங்களுக்குள் வசன அறிவு இல்லாதது. வசன அறிவில்லாத காரணம் தான் இவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். என்ன வசன அறிவில்லை? வசனத்துல தெளிவா இருக்கு வசனம். அவர் ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார், இனி அவர் மாம்சத்தில் வெளிப்பட போகிறது இல்லை. அவர் இனி ஆவியிலே நீதியுள்ள நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறார். இவ்வளவு தெளிவா வசனம் இருக்கு. இந்த வசனத்தை தெளிவா படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வஞ்சிக்கிறவங்களை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த மாதிரி வசன அறிவு இல்லாததுனாலதான் பல சபைகள் இந்த காரியத்தை சொல்லி கொடுக்க விட்டுட்டாங்க. அவங்களோட நம்பிக்கை என்ன? இதெல்லாம் இருக்காது வீட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. இன்னைக்கு பக்க வழியாய் பிசாசு எல்லாருடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறான். முன்னாடி ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கெல்லாம் ஒரே ஒரு சர்ச்சு தான் இருக்கும், நம்ம எல்லாம் ஒரு சர்ச்சுக்கு தான் போவோம், அந்த சர்ச்சு தான், அவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கொரோனாவுக்கு பிறகு உங்கள் கையிலேயே செல்ஃபோன்லேயே 100 சர்ச்சு வச்சிருக்கிறீங்க. நீங்களே ஒரு நாளைக்கு 4 ஊழியக்காரர்களை கேட்குறீங்க. ஆராதனை ஒரு இடத்துல கேட்குறீங்க, நாகர்கோயில்ல. செய்திக்கு சென்னைக்கு போயிடுறீங்க, ஜபத்துக்கு தூத்துக்குடிக்கு போயிடுறீங்க. எல்லா ஆளாளுக்கு 2-3 ஊழியக்காரங்க வச்சிருக்கிறீங்க. நீங்க இப்ப எல்லாம் எடுத்தாலே சரி, ஒரு இடத்துல பிரேயர் அங்க போயிடுறீங்க, ஆராதனைக்கு இங்க போயிடுறீங்க, செய்தி கேட்க அங்க போயிடுறீங்க, ஞாயிற்றுக்கிழமையான இங்க வந்துடுறீங்க. பாருங்க, இப்ப 4 வகையான உபதேசங்கள் உங்களுக்கு வருது. இதுல எது சரி எது தப்பு உங்களுக்கு தெரியுமா? வாட்ஸ்அப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய யூடியூப்லயும் சரி, இன்னைக்கெல்லாம் ஊழியக்காரங்கிறது உருவாகிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல ஊழியக்காரன் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். ஒரு சபையில இருந்து அடங்கி படிச்சு 10 வருஷம் 15 வருஷம் இருந்து அப்புறம் ஒரு ஊழியக்காரர்கிட்ட உதவியா இருந்து அவருக்கு எல்லா வேலையும் செய்யணும். அதுதான் சீஷத்துவம். கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வந்து அவங்க இருப்பாங்க. அதுவும் தலைமை போதகர் அவர் ஆசீர்வதிச்சு அனுப்புவார். இப்ப அப்படி இல்லை. செல்போனும் வைஃபை கனெக்ஷன் இருந்தா போதும், ஊழியக்காரனை மாறிடுறான். அதுவும் டிவியில யூடியூப்ல ஆன்லைன்ல சொல்லவே வேண்டாம். ஒரு நாளைக்கு புதுசு புதுசு ஊழியக்காரன். பைபிளை முழுசா படிக்காதவெல்லாம் ஊழியக்காரன். பைபிள்ல எத்தனை புத்தகம் இருக்குன்னு கூட தெரியல, அவெல்லாம் ஊழியக்காரன். ஒரு காலத்துல இருக்கிற ஊழியத்திலே கஷ்டமான ஊழியம் சபைக்கு போதகரா மாறுறது. ஏன்னா அதுக்கு ஒரு போதகருக்கு கீழே இருந்து உருவாகி வரணும். எவாஞ்சலிஸ்ட் கூட பரவாயில்ல, பைபிள் எடுத்து சுவிசேஷம் சொன்னா போதும். ஆனா இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஊழியம் எதுனா போதகர் ஊழியம் தான். நீங்க யாரையாவது திட்டி பாருங்க, உங்க கூட இருக்கிறவரை, அசிஸ்டன்ட், 3வது நாள் ஊழியக்காரனா மாறிடுவார். நீங்க திட்டினீங்கன்னா 3 நாள் அவர் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். 3 நாள் கழிச்சு தான் சுவிட்ச் ஆன் ஆகும். நீங்க கேட்பீங்க, எங்க தம்பி உங்களை காணோம்? அவர் சொல்வார், 3 நாளா உபவாச ஜபம் இருந்தேன். அப்படியா, என்ன விஷயம்? கர்த்தர் பேசினார். கர்த்தர் இப்பெல்லாம் அவங்க கிட்ட தான் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் பேசினார். என்ன பேசினார்? சபை ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறார். எங்க ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறாரு? எதிர் வீட்டிலேயே மேல. யார் வரா? நம்ம சர்ச்சில் இருந்து 4 பேர். இப்ப ஊழியக்காரெல்லாம் இப்படிதான் உருவாகுறான். அது ஒரு காலத்துல ஊழியக்காரர்கிட்ட இருந்து அடங்கி படிச்சு வந்தாங்க. அதற்கு பிறகு கூட பரவாயில்ல, இந்த பைபிள் காலேஜ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. இப்ப எங்கேயும் போறதில்லை. ஏதாவது பேசினா உடனே, அதுவும் இந்த யூடியூப் வந்துருச்சு, அதுல இந்த ப்ரோக்ராம் போட்டா காசு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதனால வர இஷ்டத்துக்கு எல்லாரும் பாஸ்டர்ஸ் தான், எல்லாரும் எவாஞ்சலிஸ்ட், எல்லாரும் கிரிட்டிசைசேஷன் இன்னைக்கு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க விசுவாசிகள். உங்களுக்கு 4 பக்கத்துல இருந்தும் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுத்தி திரிகிறான். அதனால கூடுமான வரைக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் சொல்ல வேண்டியதில்லை, பல சாப்பாடு என்னைக்குமே உடம்புக்கு கெடுதி, வீட்டு சாப்பாடு என்னைக்கும் நல்லது. உங்களுடைய சபையில கொடுக்கிற உபதேசத்திற்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, அந்த உபதேசத்தை கை கொள்ளுங்க. அதுவே உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்ப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஏன்னா நூதனமான நிறைய உபதேசம் ஒரு பக்கம் கொரியால இருந்து வருது, திடீர்னு வராங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் காணாம போயிடுறான்.
பார்த்தா கொரியா உபதேசத்துக்கு 200 பேர் போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா இஸ்ரேவேல்ல இருந்து எபிரேய மொழி சொல்லி கொடுக்குறோம், கிரீக் மொழி சொல்லி கொடுக்குறோம், அங்கிருந்து ரபியே கூட்டிட்டு வரோங்கிறாங்க. என்னமோ நம்ம ஊர்ல ஊழியக்காரனே இல்லாத மாதிரி. இங்க நீங்க கொடுத்து நான் இந்த எபிரேய மொழி படிக்கிறத தப்புன்னு சொல்ற ஆள் இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோ. முதல்ல கொடுத்துருக்கிற உங்க கையில கொடுத்துருக்கிற தமிழ் பைபிளையோ மலையாள பைபிளையோ ஒழுங்கா படிங்க, அதை படிச்சு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க அங்க போலாம். இந்த பைபிள்லயே இன்னும் முழுசா முடிக்கல, இதுல இருக்கிறத என்னன்னு நமக்கு தெரியல. 4 வசனத்தை தொடர்ந்தாப்புல கள்ள உபதேசக்காரன் பேசினானா நல்ல உபதேசக்காரன் வாய் பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கள்ள உபதேசக்காரனை பாருங்க, 20 வசனம் சரளமா பேசுறான். நீங்க ஏதாவது அவனை ஏத்து பேச முடியுதா? ஏன்னா அவன் படிக்கிற அளவுக்கு கூட விசுவாசி பைபிள் படிக்க மாட்டேங்குது. இப்ப அப்புறம் கேட்டா ஹீப்ரு படிக்க போறேன், கிரீக் படிக்க போறேன், கொரியா படிக்க போறேங்கிறிய. கவனிச்சு கொள்ளுங்க. இப்பொழுது வஞ்சிக்கிறவர்கள் வகை தேடி சுத்தி திரிகிறார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்றோம், இப்படிப்பட்ட காரியங்கள் நூதனமான ஆட்கள் வந்து உபதேசங்களை சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்ல, பவுல் எழுதும் போது வாசிங்களேன் அந்த வசனத்தை, கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 11:2-3. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப கிறிஸ்து பற்றின உபதேசம் பவுல் சொல்லி இருக்கிறாரு. அதுக்குள்ளேயே கொரிந்தியருக்குள்ள கள்ள உபதேசம் வந்துருச்சாமா. அதான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கொரிந்தியருக்கே அந்த பிரச்சனை இருந்திருக்குது. எபேசியருக்கு எழுதும்பொழுது 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் எதிர்க்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் எதிர்க்கிறாய். ஆனால் பெர்கமுக்கு சொல்லும் போது சொல்றாரு, நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டுன்னு சொல்றார். அவருடைய அர்த்தம் என்ன? முதலாவது சபையின் காலத்துல ஒரு உபதேசம் எதிர்க்கப்பட்டது, 3வது சபையின் காலத்துல உபதேசம் உள்ளே வந்து விட்டது. முதல் சபை எதிர்க்கிறது, 3வது சபை வழிவிட்டு விட்டது. அதுதான் இன்னைக்கு கடைசி காலம். ஆரம்பத்தில் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு பைபிள் காலேஜ் தெரியாது, பயங்கரமான கமெண்ட்ரிஸ் தெரியாது, செல்போன் கிடையாது, எதுவுமே தெரியாது. ஆனா பரிசுத்தவான்களுக்கு ஒண்ணு மட்டும் கரெக்டா இருந்தாங்க. என்ன தெரியுமா? ஆவியிலே நிதானிக்கிறதுல அவர்கள் மிகச்சரியாக இருந்தார்கள். பரிசுத்தாவிலே சபையை நடத்தினார்கள், அறிவிலே நடத்தவில்லை, சர்டிபிகேட்ல நடத்தல. சபையை எதுல நடத்தினாங்கன்னா ஆவியை பகுத்தறிதல்ங்கிற ஒரு ஆவி அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் வந்து நிக்கிறது தேவாட்டு குட்டியா அல்லது சர்பத்தின் குட்டியான்னு கண்டுபிடிச்சாங்க. அவ்வளவு பேர் வரும்போது சொல்றான், இதோ விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்றான். ஆனா இயேசு வரும்போது சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. சர்பத்தின் குட்டிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்க. இன்னைக்கு அந்த வித்தியாசத்தை ஊழியக்காரர்களால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை, விசுவாசிகளால் முடியவே இல்லை. இன்னைக்கு நிறைய ஆட்டுக்குட்டி சர்பத்தின் தோலை போத்திட்டு வந்து நிக்குது. வாசிங்களேன் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. பார்க்கிறதற்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது, ஆனால் வசனம் சொல்லுகிறது சர்ப்பத்தை போல பேசினது. அப்படின்னா அது உள்ள சர்ப்பம், பார்க்கிறதுக்கு தான் ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு கடைசி காலத்துல நிறைய ஆட்டுக்குட்டி கிறிஸ்தவத்தின் போர்வையில, கிறிஸ்தவ ஊழியக்காரன் போர்வையில, கிறிஸ்தவ விசுவாசியின் போர்வையில நிறைய ஆட்டுக்குட்டி மாதிரி உலாவிக்கிட்டு இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ளே சர்ப்பம். பேசுகிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதன் வாயின் வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கணும். உன்னை உலகத்துக்கு நேரா திருப்பினா, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆஸ்திக்கு நேரா உன்னை திருப்பினா, இந்த உலகத்தின் மகிமைக்கு நேரா உங்களை திருப்பினா, அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, அது பாம்பினிடத்திலிருந்து வந்தது. நித்திய ஜீவனை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் உலகத்தை வெறுக்கிறதை குறித்தும் ஒரு உபதேசம் வருமானால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது. இன்னைக்கு உலகத்தை நேசிக்கக்கூடியதான உபதேசங்கள், உங்களை ஏமாற்றக்கூடிய உபதேசங்கள்,
இன்னைக்கு ஆவியை பகுத்தறிகிறது யாருக்கும் இல்ல. பைபிளை தூக்கிட்டு யார் வந்தாலும் ஊழியக்காரன் தான், யார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் ஊழியக்காரன் தான். ஊழியக்காரர்களே சபையில யாரை ஏத்தணும் ஏத்தக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. நல்ல வெள்ளத்தோலும் கருப்பு தோலும் வந்துருச்சுன்னா உடனே ஏத்தி விட்டுறாங்க. ஆப்பிரிக்கால இருந்து வந்தாலும் ஏத்திடுவாங்க, கொரியால இருந்து வந்தாலும் ஏத்தி விட்டுருவாங்க. ஆனால் ஆவியை பகுத்தறிகிறது கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் எபேசு சபையை பார்த்து 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் வெளிப்படுத்தின விசேஷத்துல, அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததை. சபை கண்டுபிடிக்கணும். கடைசி காலத்துல எச்சரிக்கையாயிருங்கள். வசனம் சொல்லுது வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு கடைசி காலத்துல வஞ்சிக்கிற உபதேசம், ஸ்திரீயானவளை வஞ்சித்தது போல சபையை வஞ்சிக்கிற பக்க வழியாய் உள்ளே நுழைகிற சர்பத்தின் உபதேசங்கள் நுழைஞ்சிருச்சு. நான் சொல்றது பெந்தகோஸ்தே சபைகளுக்குள்ளே. ஏதோ நீங்க பாரம்பரிய சபைகளை குறித்து பேசுகிறேன்னு நினைத்துக் கொள்ளாதிருங்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்குள்ளே இப்பொழுது ஒரு எழுப்புதல் வந்திருக்கிறது. அவர்களுக்குள்ளேயே இப்போ ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அவர்களுக்கு வசனத்தின் மேல் வாஞ்சை வந்திருக்கிறது. ஆனா இப்போதான் பெந்தகோஸ்தே சபைகளுக்குள்ள, ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே சர்பத்துக்கு இடம் கொடுக்கிற காலம் வந்திருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. உலகத்தை நேசிக்கிற, உலகத்துக்கு பக்கம் திருப்புகிற, உலகத்தையே அவர்களுக்கு முதன்மையாய் பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் அதிகரித்து விட்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைய இடம் கொடாதிருங்கள். கன்வென்ஷன்ல பேசுறதுக்கு ஆள் இல்லாட்டி பரவாயில்ல, இருக்கிறவங்களே பேசுங்க, ஒரு தப்பும் கிடையாது. புதுசா ஆள் கொண்டு வரேன்னு நூதனமான உபதேசங்களை கொண்டு வந்து உள்ள நுழைச்சிடாதீங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் வருவதற்கு காரணம் யாரு? வசன அறிவு இல்லாதது. ஜனங்களுக்குள்ளே வசனத்துல இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஒரு காலத்துல வேத பாடம்னு ஒன்று இருக்கும். இப்ப பல சபைகள்ல வேத பாடமே இல்லை. வேத பாடம் இருந்தா தானே வசன அறிவு வரும். வேத பாடம் இருந்தா தானே வசனத்துல ஜனங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. வேத பாடத்துக்கே இங்க வழி இல்லையே. பல சபைகள்ல ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க, ஜனங்க கேட்க மாட்டேங்க, ஜனங்க வரமாட்டேங்கிறாங்க. இப்பவும் நான் சொல்லுவேன், நமக்கு எந்த பவரும் கிடையாது, ஆனால் வசனத்துக்கு எல்லா விதமான பவரும் உண்டு. அது எப்பேற்பட்டவனையும் இழுத்து கொண்டு வரும். ஒரு காலத்துல கிறிஸ்துவின் சத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையில கேட்க பயந்தார்கள். அதே ஜனங்கள் அதே கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்க ஆசைப்பட்டார்கள். அவர் இஸ்ரவேலுக்குள்ளே வந்தபோது அவரிடத்துல வந்து கேட்டாங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டார்கள். இதே கிறிஸ்துவின் சத்தத்தை தான் சீனாய் மலையில கேட்டபோது அவங்க பயந்தாங்க, ஐயோ பயமா இருக்குன்னு. ஆனால் கிறிஸ்துவாக அவர் வெளிப்படும் போது அந்த சத்தத்தை அவர்கள் விரும்பினார்கள். இப்பவும் சொல்றேன், உங்கள் சபைகளுக்குள்ளே கிறிஸ்துவின் சத்தம் தொனிக்குமானால் ஜனங்கள் நிச்சயம் சபையிலே வசனம் கேட்க வருவார்கள். சபை வசனத்தில் இருந்தா தான் ஜனங்க வரும், வேற எதுலயும் வராது. வசனத்துக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. எப்பேற்பட்டவனையும் இழுத்து கொண்டு வந்துரும், எப்பேற்பட்ட ராஜாவையும் சொல்ல வச்சிரும், கொஞ்சம் குறைய நீ என்னை கிறிஸ்தவனை மாத்த பார்க்கிறாயின்னு. ஏன்னா வசனம் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது. அது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாதது. இன்னைக்கு கடைசி காலத்துல சபையில வசனத்துக்கு பதிலாக மிச்சம் எல்லாம் வந்துருச்சு. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், டேலண்ட், பண்டிகை எல்லாம் சபையில வச்சுட்டு ஜனங்களை பிஸியா வச்சுக்கிறாங்க, ஜனங்களை என்டர்டெயினா வச்சுக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனங்க இப்படிலாம் இருந்தாதான் சபைக்குள்ள தங்கி இருப்பாங்க. ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும், ஒரு டான்ஸ் வைக்கணும், ஒரு பாட்டு வைக்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தா ஜனங்க உள்ள இருப்பாங்கன்னு. அது யார் செய்யறது தெரியுமா? உலகம் செய்யறது. ஏன் உலகம் அப்படி செய்யுதுன்னா, ஜனங்களுடைய ஆத்மாவை கவருவதற்கு அவங்க கிட்ட வேற வழி இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஜனங்கள் சரீரத்துக்கு தேவையான மியூசிக்கு, சரீரத்துக்கு தேவையான பாட்டு, சரீரத்துக்கு தேவையான உபதேசத்தை கொடுத்து உலகத்துக்குள்ள அவன் வச்சுக்கிறான். ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை. நமக்கு ஜனங்களுடைய ஆத்மாவை கவரக்கூடிய வசனத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை நீங்க ஒழுங்கா பேசினீங்கனாலே ஜனங்கள் சபையை விட்டு போகவே மாட்டார்கள். எப்படி போவாங்க? இன்னைக்கு கடைசி காலத்துல சபையில வசனத்துக்கு பதிலாக எல்லாம் இருக்கு. வசனம் கொடுக்கறதுனா என்ன? ஏதோ 3/4 மணி நேரம் பேசினதா, ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் வேத பாடம் எடுக்கிறதா? இல்ல. நம்முடைய பரிசுத்தவான்கள் அதையும் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. சனிக்கிழமைக்கு பேரு காத்திருப்பு கூட்டம்னு பேரு. உட்கார்ந்து தேவ சமூகத்துல இருந்து வசனத்தை வாங்கி கொண்டு வந்து சபையில கொடுப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க எந்த பைபிள் காலேஜும் படிக்காதவங்களா கூட இருப்பாங்க. ஆனா
கொண்டு வந்து கொடுக்கும் போது அந்த வசனத்துல ஆவியானவருடைய அக்கினி வெளிப்படும். பரிசுத்தவான்கள் நின்று பேசும்போது இருதயம் திறக்கப்படும். பரிசுத்தவான்கள் பேசும்போது இருதயம் குத்தப்படும். இன்னைக்கு காத்திருக்கிறதுக்கு நேரம் இல்லை. விசுவாசியும் பிஸி, ஊழியக்காரங்களும் பிஸி, எல்லாம் பிஸியா இருக்கும். நிறைய கூட்டமைப்பு ஆயிப்போச்சு, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஆயிப்போச்சு, நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சாச்சு. அதனால இன்னைக்கு விசுவாசிக்கும் சரி ஊழியக்காரங்களுக்கும் சரி தேவ சமூகத்தில் உட்காரத்துக்கு நேரம் இல்லாததுனால கர்த்தரிடத்துல இருந்து வார்த்தை வரல. வார்த்தை வராததுனால ஜனங்க கேட்கல. ஜனங்க கேட்காததுனால வஞ்சிக்கிறவனுக்கு பின்னாடி போகுது, அவன் வஞ்சிப்புக்குள்ள நடத்துறான். இதெல்லாம் செயின் ரியாக்ஷன். நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சபை வசனத்துக்குள்ளே கட்டப்பட்டிருக்க வேண்டும். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக அது இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி வஞ்சிக்கிறவர்கள் வந்து வஞ்சிக்க மாட்டாங்க. இல்லைனா இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு அவர்கள் பலியாகி போவார்கள். தாவீது சொல்றார், ஒரு நாள் சிங்கம் வந்தது, அது பிசாசினுடைய வாய், சிங்கத்தின் வாய், எவனை விழுங்கலாமோ என்ற பிசாஸ். ஒரு நாள் கரடி வந்தது, அது வெகு ஜனங்களை தின்னக்கூடிய மேதிய பெர்ஷிய ஆவி. இது ரெண்டுத்துக்கும் நான் ஆடுகளை தப்புவித்தேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? நிறைய உபதேசம் வரும். சிங்கத்தின் உபதேசம் வரும், கரடியின் உபதேசம் வரும், ஓனாயின் உபதேசம் வரும், சர்பத்தின் உபதேசம் வரும், சபைக்குள்ள எல்லா உபதேசமும் வரும். எங்கிருந்தாவது வரும். இயேசு காலத்திலிருந்து வந்திருக்குது. இயேசு காலத்திலிருந்து முதல் சபைக்கு எழுதும் போது, எபேசுக்கு எழுதும் போது நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம், மூன்றாவது சபைக்கு எழுதும் போது பிழையாமியினுடைய உபதேசம், நான்காவது சபைக்கு எழுதும் போது ஏசபேலின் உபதேசம். பாருங்க, எல்லா உபதேசமும் அந்த காலத்துல வந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றது வெளிப்படுத்துற விசேஷத்துல. இத்தனை உபதேசம் வந்தும் சபை 2000 வருஷமா நிக்குதுன்னா அதற்கு காரணம் இத்தனை உபதேசத்தையும் சபை ஜெயித்திருக்கிறது. இன்னைக்கும் உபதேசம் வரும். ஜெயிக்கிற அளவுக்கு சபை பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். விசுவாசிகளுக்கு சொல்றேன், நல்லா வசனம் படிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இதை தவிர்த்து வேறொரு காரியம் வருமானால் மிஞ்சினதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வசனம் படிக்காம எந்த பிசாசையும் ஜெயிக்க முடியாது. வசனம் படிக்காம எந்த கள்ளோபதேசத்தையும் ஜெயிக்க முடியாது. சும்மா கொடுக்கிற எச்சரிப்புல மட்டும் ஜெயிச்சலாம் நினைச்சிடாதீங்க. நல்ல வசனம் படிங்க. கள்ளோபதேசக்காரன் வந்தா உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு பயப்படணும். கள்ளோபதேசக்காரன் அந்த வீட்டுக்கு போனா அவங்க ரட்சிப்புக்குள்ள நம்மளை நடத்திடுவாங்கன்னு உன் வீட்டை பார்த்தா பிசாசு பயப்படணும். அந்த அளவுக்கு வசனத்துல தேறினவர்களாய் நிக்கணும். ஏன் இன்னும் பெராயா பட்டணத்தார் தெசலோனிக்கரை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் கொஞ்ச காலம் குலசேகர் பட்டணமோ அதே மாதிரி வசனத்துல தேறினவர்களா இருந்தால் என்ன? ஏன் ஒரு சாட்சி கொடுத்தால் என்ன? அந்த பக்கத்துல ஜனங்க வசனம் நல்லா கேட்பாங்க, வசனம் நல்லா பேசுவாங்க, அவங்க கிட்ட நிக்க முடியாது அப்படின்னு நம்மளை பத்தின சாட்சி ஏன் உலகம் முழுக்க போனா என்ன தப்பு? அந்த சாட்சி தான் போகணும் உலகம் முழுக்க. பெரிய பணக்கார மாவட்டம், கிறிஸ்தவ மாவட்டம், அங்க நிறைய கிறிஸ்தவங்க. இந்த சாட்சியை விட அங்க இருக்கிறவர்கள் வசனத்திலே தேறினவர்கள். அந்த மாவட்ட ஜனங்கிட்ட வசனத்துல ஏமாத்த முடியாது. அந்த மாவட்டக்காரங்க கிட்ட போய் கள்ளோபதேசக்காரன் போனா அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அந்த ஜனங்க வஞ்சிக்கப்பட மாட்டாங்கன்னு உங்களையும் என்னையும் குறித்து பரலோகம் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் நானுக்கு வரணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு கூட உங்க ஆத்மாவை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். இப்படிப்பட்ட வஞ்சி என்னை நம்பி அவர்
தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இரண்டாவதாக நாம் முதலாவது வஞ்சிக்க கூடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறதான முதலாவது எச்சரிப்பை நாம் மத்திய 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது காரியத்தை எச்சரிக்கையாயிருக்கும்படி இயேசு சொல்லுகிறார். வாசிங்கள், மத்திய 24:6 வாசியுங்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இரண்டாவதாக இயேசு சொல்லக்கூடியதான எச்சரிப்பு கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்பொழுது இயேசு சொல்லக்கூடிய காரியம் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னால், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஒரு யுத்தம் நடக்குது, எப்படி கலங்காமல் இருப்பது? முதல்ல இந்த யுத்தம் எந்த யுத்தமாக நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த காலை வேளையில். அடுத்த சில வருஷங்களிலே இந்த யுத்தம் தான் நடைபெறப் போகிறது. வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 38:8 வாசியுங்கள். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷத்திலே வருவாய். இது இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரத பத்தி இருக்கு. கடைசி வருஷங்களிலே வருவாய், நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக வருவாய். இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? இது எந்த யுத்தம் அப்படின்னா, இப்போ கடைசியா அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு யுத்தம் ஆரம்பிச்சது. இது வரைக்கும் இஸ்ரவேல்ல நிறைய யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று தேசத்திற்காக, ஒன்று தலைநகரத்திற்காக, ஒன்று ஓய்வு நாள் யுத்தம், இப்படி நிறைய யுத்தம் இருக்கு. ஆனால் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஒரு யுத்தம் ஆரம்பித்தது. அந்த யுத்தம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், முழுக்க முழுக்க இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக, அதாவது இப்போ இருக்கக்கூடிய டோம் ஆஃப் ராக் அல்லது டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஹோலி மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடியதான அந்த இடத்துக்காக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த மலைக்காக யுத்தம். இது வசனம் 38, எசேக்கியேல் 38:8 மிக துல்லியமாக இந்த யுத்தம் நடக்கும். அதுவும் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16வது வசனத்தை வாசிங்க. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். இப்போ சம்பவிக்கிறதான அந்த யுத்தத்தை பற்றி தான் எசேக்கியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எசேக்கியேல் 38, 39 இந்த 2 அதிகாரத்திலும் இதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆரம்பித்த யுத்தம், அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பித்த யுத்தத்தை குறித்ததான தீர்க்க தரிசனம். அது கரெக்டாக சொன்ன மாதிரியே இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த மலையைத்தான் அவங்க கைப்பற்றுவதற்கு அவர்கள் யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். அந்த மலையை விட்டு கொடுக்காதபடிக்கு இஸ்ரவேல் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த யுத்தம் விஸ்தாரமாகி சிரியாக்கு, லெபனானுக்கு, இப்போ ஈரான் வரைக்கும் போயிருக்கிறது. ஈரான் அதிபர் இப்போ எல்லா நாடுகளையும் தன் பக்கம் சேர்க்க தொடங்கி இருக்கிறார். இப்போ இதெல்லாம் சேர்ந்து 3ஆம் உலக யுத்தமாக மாறும். வருகிற வருஷங்களிலே அதை நீங்கள் காண்பீர்கள். 3ஆம் உலக யுத்தமாக மாறும். மிக பெரியதான ஒரு பேரழிவு. 39ஆம் அதிகாரத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது பேரழிவாக இருக்கும். நாம் இப்போ சொல்கிறோம் பாருங்க, நியூக்ளியர் வார் அப்படின்னு சொல்லி. இப்போ வரப்போகிறது நியூக்ளியர் வார் நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் எசேக்கியேல் 39லேயே அது நியூக்ளியர் வாருக்கான அடையாளத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருப்பார். அங்கே எப்படி அவங்க புதைப்பாங்க, எப்படி புதைப்பாங்க என்பது எல்லாவற்றையும் பற்றி அங்கே சொல்லி வச்சிருப்பார். கவனிங்கள், அதன்படி அந்த யுத்தம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. இந்த யுத்தத்தினுடையதான காரியங்கள், இந்த மானிட்டர் வராதா?
பவர் ஆஃப்ல இருக்கா? பவர் இல்லையா? இதுக்கு மட்டும்தான் பவர் இருக்கா? இல்லை கேட்குறேன், அதுக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இல்லை இல்லைன்ட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் போயிடுவேன். சரி கவனிங்க. அப்போ எசேக்கியேல் 38:39 இந்த யுத்தத்தை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது 3ஆம் உலக யுத்தம். நம்ம ஏன் அதை 3ஆம் உலக யுத்தம்னு சொல்றோம்னா, ஏற்கனவே 2 நடந்ததுனால. ஆனால் அதில் உள்ளதன்படி அது மாக்கோகு யுத்தம். அந்த யுத்தம் தான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. அதில் உள்ள ஒவ்வொரு நாடுகளாக ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எசேக்கியேல் 38:5 வாசிங்க பார்ப்போம். 38:5. அவர்களோட கூட பெர்சியரும், இந்த பெர்ஷியா அப்படிங்கிறது தான் ஈரான். போதும், 1984 வரைக்கும் இப்பொழுது இருக்கிற ஈரானுக்கு பெயர் பெர்ஷியா. 84க்கு பிறகுதான் அந்த பெர்ஷியாங்கிற பெயர் மாற்றப்பட்டு ஈரானாக கொண்டு வரப்பட்டது. இப்போ இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வர ஆரம்பிச்சாச்சு. ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி 3ஆம் உலக யுத்தத்துக்கான எல்லா காரியங்களும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் அடுத்து யுத்தங்கள் வரும். இந்த யுத்தத்தோடு கூட ஒரு மிக முக்கியமான சம்பவம் வருகையும் நடக்கும். அதோடு கூட அந்திகிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பிக்கும் 7 வருஷம். அதுல முதல் 3.5 வருஷம் வெறும் யுத்தமாகத்தான் இருக்கும். வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. வெளிப்படுத்தல் 13:5. பெருமையானவைகளையும் தூஷணங்களை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம் யுத்தம்னா 3.5 வருஷம். முதல் 3.5 வருஷம் யுத்தம் நடக்கும். இந்த யுத்தம் அடுத்து 3.5 வருஷம், அதாவது வருகைக்கு பின்னாடி 3.5 வருஷம் யுத்தம். அந்த அடுத்த 3.5 வருஷம் முடியும் போது அர்மேகதான் யுத்தம். ஸோ இப்போ எல்லாம் இதுதான் யுத்தங்களுடைய காலம். யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இதைத்தான் இயேசு சொல்றாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்ப கேள்விப்பட ஆரம்பிச்சாச்சு. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கி விட்டது. ஆனால் இப்ப இயேசு சொல்ற வார்த்தை என்னன்னா, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு யுத்தம் வருது, அதுவும் 3ஆம் உலக யுத்தம் வருது. அதுவும் குறிப்பாக வேதத்தில் சொன்னப்பட்டபடி மிக மோசமான நியூக்ளியர் யுத்தமாக கூட இப்ப இருக்க போகுது. இதையெல்லாம் சம்பவிக்கும் போது எப்படி கலங்காமல் இருப்பது? அடுத்து எச்சரிக்கையாயிருங்கிறார். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்ன ஆண்டவர் தான் கலங்காதபடிக்குன்னு சொல்றார். ஏன் கலங்காதபடி அப்படின்னா பயப்படாதபடி அப்படின்னு அர்த்தம். இந்த கலக்கம், பயம் இதெல்லாம் பழம் சாப்பிட்ட உடனே, நன்மை தீமை அறியத்தக்க கனி சாப்பிட்ட உடனே மனுஷனுக்குள் வந்த முதல் பாவம். பயம் என்பது பாவமான்னு கேட்டீங்கன்னா, பைபிள் படி பயம் என்பது பாவம். 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. பழம் சாப்பிட்ட உடனே மனுஷனுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான், தேவன் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து அவன் விருட்சங்களுக்கு பின்னே போய் ஒளிந்து கொண்டான் இருக்கு. இந்த பயம்தான் ஃபர்ஸ்ட் வந்தது அவனுக்குள்ள. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு பயம் வந்துச்சு. இது அந்த பழத்துல உள்ளதான ஒரு சுபாவம். அதனாலதான் அவனுக்கு பயம் வந்துச்சு. இப்ப வாசிங்க, பயம் என்பது எப்பேற்பட்டது அப்படின்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பயப்படுகிறவர்கள் எங்க போவாங்க? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே. அப்படின்னா பயம் எப்பேற்பட்டதுன்னு பாருங்க. விக்கிரக ஆராதனைக்கும் எல்லாத்துக்கும் ஈக்குவலா கர்த்தர் பயத்தை சொல்றாரு. எந்த பயம் அப்படின்னா, தேவனை பற்றின பயம் இல்லை. தேவனை பற்றின பயம் இருக்கணும். அவர் பயப்படத்தக்கவர். அவர் பயம், அந்த பயம் எந்த பயம்? பரிசுத்த பயம், அது வேற. அதனாலதான் நமக்கு எழுதும் போது பவுல் எழுதுறார், எபிரேயருக்கு எழுதும் போது, நாம் தைரியமாக அந்த வழியை பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே தைரியமாய் உள்ளே பிரவேசிக்கிறோம் அப்படின்னு எழுதுறார். 10ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு நிருபம் 19வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய்
புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் அவருடைய ரத்தத்தினால ஒரு தைரியம் வருது. எதனாலனா நமக்கு இயற்கையாகவே தேவனை பற்றின பயம் நமக்கு உண்டு. ஏன்னா அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடியவர், அவர் காணக்கூடாத இறைவன், அவர் அக்கினி மயமாய் இருக்கிறவர், எள்ளளவும் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை பார்க்க முடியாது. தூதர்களே 2 சட்டைகளால் மூடி 2 சட்டைகளால் பறந்து 2 சட்டைகளால் முகத்தை மூடிக்கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட தேவனை பார்க்க போனோம்னா நமக்கு ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும். அந்த பயம் நல்லது. அதனாலதான் நம்ம பயப்படாம போகணும்னு தைரியத்துக்காக இயேசுவின் ரத்தத்தை நம்ம கையில கொடுத்தாருன்னு எபிரேயர் 10:19 சொல்லுது. ஆனா இப்போ சொல்றது அந்த பயத்தை பத்தி அல்ல, உலகத்தை பத்தின பயம். இந்த உலகத்தை பத்தின பயம் தான் மிக மோசம். அதுவும் இந்த கடைசி காலத்துல சபைக்குள்ள இந்த பயம் வந்துருச்சு. பயம் விசுவாசத்துக்கு எதிரி. விசுவாசம் இருந்தா தைரியம் வரும். விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம் என்று வசனம் சொல்லுது. கடைசி காலத்துல மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, விசுவாசம் சபையில இல்லாட்டி பயம் இருக்கும். இப்போ எல்லா பயமும் சர்ச்சுக்குள்ள வந்துருச்சு, சபைக்குள்ள. அதுல இருக்கிறதுலயே ஒன்று நம்ம வாழ்றதுக்கு குறிச்ச பயம், இன்னொன்று எதிர்காலத்தை குறிச்ச பயம். இது 2 தான் எல்லா பாவத்தையும் செய்ய வைக்குது. இப்போ கொரோனா வந்துச்சு. கொரோனாவை கண்ட உடனே நம்ம அத்தனை பேரும் பயந்து விட்டோம். காரணம், கொரோனா உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பெரிய ஆச்சரியம்னா, கொரோனாவை விட மோசமான கேன்சர், எய்ட்ஸ், எத்தனையோ காரியங்கள் சபையில் ஜெபத்தில் சுகமாகி இருக்குது. தெய்வீக சுகம் கிடைச்சிருக்குது. எத்தனையோ பேர் அதுக்கு சாட்சியா இன்னைக்கும் இருக்கிறாங்க சபைகளுக்குள்ள. அதோட கம்பேர் பண்ணா கொரோனா ஒண்ணும் இல்லாத ஒரு கிருமி. ஏன் சபை பயந்துச்சு? ஏன் சபை கதவு அடைச்சிக்கிச்சு? நான் சொல்ற கதவு கட்டடத்தோடைய கதவு அல்ல. சபை என்பது நம்ம தான். நாம இருந்தாதான் அது சபை, நாம இல்லாட்டி அது கட்டடம். ஏன் அப்புறம் நம்ம கதவை அடைச்சிக்கிட்டோம்? பயம். ஐயோ அங்க அப்படி நடக்குதா, இங்க இப்படி நடக்குதா, அங்க ஜனங்க சாகுறாங்களா. ஆனா இதே நாம தான் இத்தனை வருஷமா இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் குணமானோம், அவருடைய தழும்புகளால் குணமானோம்னு பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். நாம தான் இத்தனை வருஷம் சுகமளிக்கிற ஆராதனை, சுகமளிக்கிற கூட்டம், சுகமளிக்கிற பெருவிழா, சுகமளிக்கிற திருவிழான்னு எத்தனையோ வச்சிருக்கிறோம். ஆனா நம்மளே தான் இந்த கடைசி காலத்துல மிக மோசமாக கொரோனாவுக்கு பயந்து கதவை சாத்திக்கிட்டோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, நடக்கும். இதுவிட மோசமான காரியங்கள் இனி நடக்கும். ஆனாலும் கூட சபை கலங்காதபடிக்கு இருக்கணும். ஏன்? நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மணவாளன் மணவாட்டியை பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் காயங்களுக்குள்ள இருக்கிறோம், கண்மலையின் வெடிப்புக்குள்ள இருக்கிறோம், அவருடைய வஸ்திர தொங்கலுக்குள்ள இருக்கிறோம், அவருடைய கண்ணின் கருவிழியா இருக்கிறோம், உள்ளங்கையிலே கர்த்தர் வரைந்து வைத்திருக்கிறார். இத்தனை பாதுகாப்புக்குள்ள இருக்கிற சபை ஏன் பயப்படணும்? பயப்படுறதுடைய விளைவு என்ன ஆயிருச்சு? எல்லாருக்கும் வரக்கூடிய வாதை நமக்கு வந்துச்சு. நான் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னு யோபு சொல்றார். யோபு இருக்கிறதுலயே அன்னைக்கு உள்ளவர்களே நீதிமான்னு பைபிள் சொல்லுது. அவர் எல்லாத்திலையும் பர்ஃபெக்டா தான் இருந்தாராம். அவரை பிடிக்கிறதுக்கு பிசாசு வகை தேடனாம். எதுல பிடிச்சான் தெரியுமா? அவர்கிட்ட இருந்த பயத்துல பிடிச்சான். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் என்ன பயந்துகிட்டே இருந்துச்சுனோ அது நடந்துருச்சுன்றாரு. அது நடந்தது காரணம் அவர் பயந்தது தான். பயப்படாம இருந்தா நடக்காது. அதனாலதான் எப்ப எந்த சூழ்நிலையிலும் இயேசு தைரியமா ஒரு காரியத்தை சொல்வாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பிடிக்க வரவங்கிட்ட போய் கேட்கிறாரு, யாரை தேடுகிறீர்கள்னு கேட்கிறாரு. நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம், நானே அந்த இயேசு, ஐ ஆம். அந்த தைரியம் அவருக்கு இருக்கிறது. எப்ப பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி இறக்கக்கூடிய எலியா அவ்வளவு தைரியசாலி. ஒரே ஒரு ஆர்டரை பார்த்து பயந்துட்டாரு. ஏசபேல் சொன்னாங்க, நாளைக்கு இந்நேரம் உன் தலை வாங்கப்படும். இதை கேட்ட உடனே எலியா பயந்து ஓடிட்டார். அதனுடைய விளைவு என்ன? சிங்கக்கபிக்குள்ள போய் மன்னிக்கணும், கெபிக்குள்ள போய் ஒரு தீர்க்கதரிசி மறைந்து கொள்ளுகிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. இன்னைக்கு இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் பயம். நடக்கிற சம்பவங்கள் இனி மோசமாகத்தான் இருக்கும். யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பேர் இழப்புகளும் வரும்.
அப்படிதான் பைபிள் சொல்லுது, அப்படிதான் உலகமும் சொல்லுது. இந்த ஆப்பிரிக்கா 2ஆ உடஞ்சிருச்சாமா, ஒன்னு இந்தியாவோட வந்து மோத போதாமா. எப்போ மோத போதுன்னு தெரியாது, இப்பவே சொல்லிட்டாங்க 2ஆ உடஞ்சிருச்சு. ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க எரிமலை எல்லாம் வெடிக்க தொடங்கிருச்சு. இதோ உலகத்திலே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே 3வது சூடான சிட்டி சேலமா மாறிடுச்சு. எல்லா பக்கமும் பேரழிவுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இவைகளுக்கு நடுவில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன தெரியுமா? எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் சரி, என்னை பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உள்ளங்கையில என்னை மறைத்து வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். இந்த விசுவாசம் தான் ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு இந்த பயம் வந்ததுனால விசுவாசம் போயிடுச்சு. 2வது எதிர்காலத்தை பத்தின பயம். இன்னைக்கு இயேசு வருவார்னு சொல்றவங்க கூட 50 வருஷம் கழிச்சு நடக்கிற சம்பவத்துக்கு பயப்படுறாங்க. உலகத்தை வெறுத்தோன்னு சொல்றவங்க கூட, உண்மையான உலகத்தை வெறுத்தல்னா என்ன? இப்ப நான் வந்து குடிக்கிறவனா இருக்கிறேன், இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நான் அந்த குடியை விட்டுட்டேன்னா என் வீட்டுக்குள்ள அந்த குடி இருக்காது, அந்த பாட்டில் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி தான், ஏன்னா அதை வெறுத்துட்டேன்னு அர்த்தம். உலகத்தை வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்ற எத்தனையோ பேர் எதெல்லாம் வெறுத்துட்டேன்றதுக்கு அடையாளமா சொல்றாங்களோ அதையெல்லாம் தூக்கி போடல, ஆனா வீட்டுக்குள்ளேயே இருக்கு, பீரோக்குள்ளேயே இருக்கு. நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் இருக்கு. எதுக்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அடுத்த கேள்வி, எதிர்காலத்தில் உதவும், ஆத்திர அவசரத்துக்கு உதவும், ஒரு காலத்தில் ஒருவேளை தேவைப்பட்டா அப்படின்னு. அப்ப இவங்க அதை வெறுக்கல, அவங்க அதை ஒழிக்கல, ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். ராகேல் தன் தகப்பன் வீட்டு சொரூபத்தை என்ன செய்தாலாம்? கூடாரத்துக்குள் மறைத்து வைத்தாள்ன்ற மாதிரி. ஒன்று இருக்கக்கூடாது, இல்லை தைரியமா வச்சுக்கணும். ஒன்று பயம், எல்லாரும் பார்த்து பயம், அதனால கொண்டு போய் பத்திரமா மறைச்சு வச்சுக்கிறது. கவனிச்சு கொள்ளுங்க, நீங்கள் ஊழியக்காரர்களை ஏமாற்றவில்லை, கர்த்தரை ஏமாற்றுகிறீர்கள். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க, பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்க. ஒன்று இது இல்லை அது. எதுக்காக யாரை கண்டு பயம்? தேவனை மேல தான் பயம் இருக்கணும், மனுஷன் மேல பயம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எதிர்காலத்தை பத்தின பயம் நிறைய பேருக்கு. அதனால என்ன செய்யறாங்க? ஒரு நண்பர் சொன்னார், ஏன்பா நீ உனக்கு இன்சூரன்ஸ் போட அப்படின்னார். நான் சொன்ன மாட்டேன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தி சொன்னார். அவரு என்னிடத்துல சொல்லும் போது, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடு அப்படின்னு என்ன சொன்னார். நான் சொன்னேன், இன்சூரன்ஸ் போடுறதில்ல நான், இல்லை பிற்காலத்தில் வியாதி வந்தால் உனக்கு உதவும் இல்லையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், வராதுன்னு சொன்னேன், எனக்கு அப்படி எதுவும் வராது. வந்தா அப்படின்னாரு, வந்தா கர்த்தர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள், இது சொல்லி ஒரு 20 வருஷம் இருக்கும், ஒரு நாள் அந்த நண்பருக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அவரை பார்க்க போனேன். அப்போ அவர் என்னை கேட்டார், பாரு நான் போட்ட இன்சூரன்ஸில் எனக்கு இத்தனை லட்சம் கவர் ஆயிடுச்சு, இதுக்கு தான் உன்னையும் போட சொன்னேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், போட்டதுனால தான் உனக்கு வந்துச்சு, நான் போடலை, எனக்கு வரவே இல்லைன்னு சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்? நான் இன்சூரன்ஸ் போடுறவங்களை குறையா சொல்லலை. நீங்கள் பயந்து ஒரு காரியத்தை செய்கிறீர்கள், அது உங்களுக்கு நடக்கிறது. வராது என்று விசுவாசத்தோடு இருங்கள், வராமல் பாதுகாத்துக் கொள்ள தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு பயம், ஆனா பயப்படுறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருப்பாங்க, எல்லா வேலையும் இருக்கும். பேங்க்ல பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் பயமே வராது, எந்த பயமும் இருக்காது. ஆனால் இன்னைக்கு வந்த காக்கா நாளைக்கு வருமான்னு தெரியாத போது பயப்படாம உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, அதற்கு பேர் தான் விசுவாசம். எல்லாம் 12 குடிநடைய அள்ளியாச்சு, கூட இயேசுநாதர் இருக்கிறாரு, இப்ப என்ன பயம்? அதனால இயேசு கேட்கிறார், எதற்கு பயப்படுகிறீர்கள்னு கேட்கிறார். இயேசுநாதரும் இல்ல, கூட நிறைய மாவும் இல்ல, அப்பமும் இல்ல, ஆனா இப்பவும் எங்களுக்கு பயம் இல்ல. காரணம், தேவன் மாம்சத்தில் இல்லை, எங்களோடு கூட ஆவியில் இருக்கிறார். அன்று நடத்தினவர் இன்னைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை தான் சொல்லி கொடுத்தார். எனக்கு என் ஊழியத்தில் நான் வந்து இந்த மாதிரி சபை கிடையாது, எவாஞ்சலிஸ்ட் மாதிரி நான் போகிற இடங்களில் தான் எங்களுக்கு. அப்பொழுது திடீர்னு கொரோனாவில் எல்லா சபைகளும் அடைக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது எந்த விதமான கூட்டங்களும் கிடையாது. கூட்டங்கள் நடத்தினா தானே அழைப்பு கொடுப்பாங்க.
அழைப்பு கொடுத்தா தானே ஆஃபரிங் வரும், ஆஃபரிங் வந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும். இதுதான் ப்ரொசீஜர். ஆக்சுவலாக எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. 4 வாரமும் கூட்டத்துக்கு போனோம், நமக்கு வரும், அதை வச்சுட்டு குடும்பத்தை நடத்தணும், கடன் வாங்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தருடைய கிருபையினால இந்த அளவும் ஒரு பைசா கூட எனக்கு கடன் கிடையாது. அதாவது சாட்சியாய் சொல்லுகிறேன், நான் இது பெருமையா சொல்றேன், சாட்சியா சொல்றேன். கர்த்தர் அந்த அளவுக்கு நடத்துறார். அப்ப 4 வாரமும் கூட்டத்துக்கு போனாதான் கூட்டம் நடக்கும், நமக்கு குடும்பம் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிற ஒரு ஆள் திடீரென்று மார்ச் மாதம் லாக்டவுன் போட்டாச்சு, எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்த மாதம் வாடகை வீடு கட்டணும், சாரி வீட்டுக்கு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும். அவங்க யாரும் வாடகை வேணான்லாம் சொல்ல போறதில்ல, எது இல்லைனாலும் வாடகை கேட்க தான் போறாங்க அவங்க. எல்லாம் ஆயிடுச்சு, அடுத்த மாதம் என்ன செய்வோம்? ஆனால் ஒன்று மட்டும் நான் தைரியமாய் சொல்லுவேன், லாக்டவுன் போட்ட அன்னையிலிருந்து இப்போ நான் சொல்ற இந்த எண்ணம் எனக்கு வரவே இல்லை, ஒரு நாளும் வரல. கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்தார். அப்பெல்லாம் கூட்டத்துக்கு போனாதான் ஆஃபரிங். மார்ச் 22ஆம் தேதி தான் லாக்டவுன் போட்டாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவர் எங்கிருந்து யாரை கொண்டு அனுப்பினார்னே தெரியாது, வந்துகிட்டே இருந்துச்சு, கொடுத்துக்கிட்டே இருந்தார். எலியாவுக்கு காலையும் மாலையும் காக்கா வந்த மாதிரி எனக்கு காலையும் மாலையும் ஆஃபரிங் வந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, நீ கூட்டத்துக்கு போறதுனால தான் ஆஃபரிங் வருதுன்னு நினைக்காத, தேவைப்பட்டா உன்னை கேரி தாற்றங்கரையில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க நான் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, ஓ ஊழியம் இருக்கு, கூட்டத்துக்கு போறோம், ஆண்டவர் கொடுக்கிறார். இல்ல, கூட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் போஷிப்பார், யார் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தர் போஷிப்பார். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், கேரி தாற்றங்கரையில் உட்கார்ந்து இருக்கும் போது காக்கா வரும், ஒருவேளை கேரி தாற்றங்கரை தண்ணீரே வத்தி போய் விட்டாலும் உனக்கென்று ஒரு உதவி வீடு இருக்கும், அங்கே போ, அங்கே உனக்கு மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி நான் பாதுகாத்துக் கொள்வேன். ஒருவேளை இன்னும் பஞ்சம் கொடிதாகி சூழ்நிலை மோசமாகி நீ வனாந்தரத்துக்கு போய் அங்கே வீடும் இல்லை காக்காவும் இல்லை என்று சொன்னாலும் கலங்காதிரு, பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி உனக்கு சாப்பாடு கொடுக்க நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். தேவன் ஒரு நாளும் தன்னை நம்பி வந்தவர்களை கைவிடவே மாட்டார். நமக்கு தேவை விசுவாசம். இன்னைக்கு பயம் வந்துருச்சு, எல்லாருக்கும் தைரியம் போயிருச்சு. இருந்தாலும் அப்படின்னு இழுத்தாலே உன் விசுவாசம் அவுட்டுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு தான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒன்றை மாத்திரம் மனதிலே நல்ல தைரியமாய் வைத்துக் கொள்ளுங்கள், அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். வனாந்தரத்தில் சாகிறதுக்கு கர்த்தர் நம்மளை கூப்பிடவே இல்லை, வனாந்தரத்தில் நாம சாகவும் மாட்டோம். எவன் செத்தான் பாருங்க, முறுமுறுக்கிறவன் தான் செத்தான், விசுவாசித்த ஒருத்தன் கூட கர்த்தரை விட்டு சாகவே இல்லை, அவன் கானானுக்கு போய்விட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். உங்களுடைய விசுவாசமும் அப்படிதான் இருக்கணும். முறுமுறுக்காதீங்க. சூழ்நிலைகள் சிலது நமக்கு ஏத்த மாதிரி இருக்காது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சுத்தி யுத்தமா இருக்கும், அது ஆவிக்குரிய யுத்தமா கூட இருக்கும், மாம்ச யுத்தமா கூட இருக்கும், இருக்க செய்யும். பஞ்சங்கள் இருக்கும், கொள்ளை நோய்கள் இருக்கும், நம்மளை சுத்தி எல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், என்னுடைய கூடாரத்துக்குள் மட்டும் ஜீவன் இருக்கும், கர்த்தர் என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் வந்தா போதும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பயம் என்ன ஆயிடுச்சு, நம்மளை கர்த்தர் நல்லா வச்சிருந்தாலும் பயம். என்ன பெரிய ஆச்சரியனா, ஒரு காலகட்டத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது, ஊழியம் ஆரம்பிக்கும் போது, யாக்கோபாவது கோலு கையுமா வந்தார், நம்ம வெறும் பைபிள் கையுமா வந்தவங்க. நம்மளை விரட்டி விட்டாங்க ஒரு காலத்தில். என்னெல்லாம் ஒரு சூழ்நிலையில எதுவும் இல்லாமல் வெறும் கையா இருந்த காலகட்டம் எனக்கு ஒன்று உண்டு. அந்த சூழ்நிலையிலேயே கர்த்தர் என்னை போஷித்து நடத்தி விட்டார். யாரும் தெரியாத காலத்துல, நான் ஊழியத்துல தலைமுறையா ஊழியம் பண்றவன் கிடையாது. எங்க தலைமுறையில நான் தான் ஃபர்ஸ்ட் ஊழியக்காரன். எனக்கு முன்னாடி இருக்கிற யாரும் எனக்கு ஊழியத்துல தெரியாது. என்னை போஷிக்கிறதுக்கு எந்த டினாமினேஷனும் கிடையாது. எனக்கு மாசம் அப்போ கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையை கர்த்தருடைய கரத்தை கையில பிடித்தேன். நான் தைரியமாய் சொல்லுவேன், தேவன் என்னை வனாந்தரத்தில் நடத்தினார். ஆனா எப்படி நடத்தினார் தெரியுமா? தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமந்து கொண்டு வருவது போல கர்த்தரை நடத்தி கொண்டு வந்தார். அந்த சூழ்நிலையிலேயே கர்த்தர் போஷிச்சிட்டாரு. இப்ப நமக்கு என்ன கவலை? கர்த்தர் இப்பொழுதும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்று உள்ள தேவன் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார். பல நேரங்களில நம்முடைய பயம்தான் நம்முடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறது, பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கு. இயேசு திருப்பி திருப்பி சொல்றார், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, அப்படி ஆயிடுமோ, அப்படிதான் ஆகும். நீங்க சொல்றபடிதான் ஆகும். ஆனா ஜீவனும் மரணமும் எங்க இருக்கு தெரியுமா? உங்க நாவுக்கு கீழே இருக்கு. தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உடனே இப்படி போயிடாதீங்க.
இப்ப கடைசி காலத்துல இன்னொரு நூதனமான உபதேசம் இருக்கு. என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? நீ சொல்லு, நீ சொல்றதை எல்லாம் கர்த்தர் செய்வார், உன்னுடைய வாயில பயங்கர வல்லமை இருக்குது, நீ கோடீஸ்வரன் ஆவேன்னு சொல்லு, கோடீஸ்வரன் ஆக்குவார் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்கள் நாவை தெய்வீக காரியத்துக்கு தான் யூஸ் பண்ணணும், மேலானவைகளுக்கு யூஸ் பண்ணுங்க, இந்த கீழானவைகளுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? இங்கே கீழானவைகள் எல்லாத்தையும் தேவன் நீங்கள் கேட்காவிட்டாலும் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தானாவே தந்துருவார். இதெல்லாம் அந்த பேக்கேஜ் டிஃபால்ட்டா இருக்கு. கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். உங்களை ஃபோக்கஸ் அப்படியே திருப்புறான் பிசாசு. இந்த கீழான காரியங்களே பார்க்க வைக்கிறான். இதை சொல்லு, இதை கேளு, வீடு கேளு, வாசல் கேளு, கார் கேளு, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தோ, உங்கள் எதிர்காலத்தை குறித்தோ, அல்லது வரப்போற காரியங்கள் குறித்தோ, நடக்கிற சம்பவங்களை குறித்தோ ஒரு நாளும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது எல்லாம் அங்க நடக்கும். என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் சரி, என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் சரி, இரவில் பறக்கிற பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. அவ்வளவுதான். அது பாட்டு நடந்துட்டு போட்டோம். கொரோனா வந்துச்சு போச்சு, நமக்கு என்ன நடந்துச்சு? கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டார். கொரோனா விட மோசமானது வரும் போகும், ஆனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் சொல்லாம இந்த ஜீவன் பூமியை விட்டு போகாது. கர்த்தர் சொல்லிட்டார்னா இந்த ஜீவன் பூமியில இருக்காது. அதுக்கப்புறம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மளுடைய காலங்களுடைய கரத்திலே வரையப்பட்டிருக்கிறது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா சமாதானமா இருங்க, பயப்படாதிருங்கள். இனி உங்களை பயப்படுத்துகிற காரியங்கள் நிறைய வரும். டிவியில வரும், வாட்ஸ்அப்ல வரும், எல்லாத்துலயும் சொல்லுவோம் அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அங்க ஆக போகுது, இப்படி நடக்க போகுது, எல்லாம் வரும், நிச்சயம் வரும். அதெல்லாம் நடக்க வேண்டியதே. நாங்களும் சொல்றோம் நடக்க வேண்டியதுதான். ஆனால் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன்? இது எதுவும் நமக்கு வராது. வாதை வீட்டுக்குள்ள வரவே வராது. வாசப்படிக்கு வரும், வந்துட்டு திரும்பி போயிடும். ஏன்னா வாசப்படியில் ஒருவர் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் எதுவும் அவரை தாண்டி உள்ளே வரவே வராது. அல்லேலூயா. கடைசியாய் ஒரு காரியம், அதை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு காரியத்துக்கு எச்சரிக்கையாக இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாசியுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதான் மூன்றாவது நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காரியம். இப்ப இந்த காலம் வந்துடுச்சு. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இன்னைக்கு இந்த உபயாந்தரத்தை தான் கையாள தொடங்கி இருக்கிறார்கள். நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள், நிறைய கள்ள கிறிஸ்துகள், கள்ள போதகர்கள், இவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் எழும்பி தீர்க்க தரிசனத்தை கள்ளத்தனமாக, முதல்ல தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்துக்கும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசி ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே இருப்பான். நல்ல கவனிங், ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே இருப்பான். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் மட்டும்தான் இருப்பான். அதனால ஜனங்கள் தீர்க்க தரிசியை தேடி போவார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தீர்க்கதரிசி சபைக்கு உள்ள இருப்பான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஊழியத்துக்கும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஊழியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வெளியிருந்து தீர்க்கதரிசி ஊழியம் பண்ண முடியாது புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஒரு சபைக்குள்ள இருக்கணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, பவுலும் பர்னபாவும் அந்த சபையில் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். சபைக்குள்ள இருக்கணும். நீங்க பாருங்க, பைபிள்ல உள்ள நிருபங்கள், பைபிள்ல உள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. 7 சபைக்கு. எந்த 7 சபைக்கு இருக்கு? 7 சபை எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்துல இல்ல, அது தீர்க்க தரிசனம். நிருபங்களே 7 சபைக்கு தான் இருக்கும். முதலாவது என்ன சபை? ரோமாபுரியாருக்கு எழுதுறது. 2வது கொரிந்தியர், 3வது கலாத்தியர், 4வது
எபேசியர் 5வது, பிலிப்பியர் 6வது, கொலோசியர் 7வது, தெசலோனிக்கேயர். அவ்வளவுதான், 7 சபைக்கு தான். 7 சபைக்கு தான் நிருபம். அதுக்கப்புறம் தனிப்பட்ட மனுஷனுக்கு போயிடும். திமோத்தேயு, தீத்து, பிலமோன்னு. சபை 7 தான் புதிய ஏற்பாட்டில். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷ தீர்க்க தரிசனமும் யாருக்கு தான்? 7 சபைக்கு தான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தீர்க்க தரிசனங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டது. இதை நீங்க முதல்ல விசுவாசி புரிஞ்சுக்கணும். விசுவாசி தீர்க்க தரிசின்னு போர்டு போட்டாச்சுன்னா வரிஞ்சு கட்டிட்டு போயிடுறீங்க. எந்த ஊருக்கு இருந்தாலும் போயிடுறீங்க, வண்டி பிடிச்சிட்டு போயிடுறீங்க. அதுவும் இந்த கடைசி காலம். இப்ப நிறைய யூடியூப்ல அது நடக்க போது இது நடக்க போதுன்னு தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. எது நடக்குது நடக்கலைங்கிறது முக்கியமே இல்லை. இவைகளுக்கு நடுவில் கிறிஸ்துவின் வருகை நடக்க போது, அதுதான் முக்கியம். இந்த உலகத்தின் சம்பவங்கள் நமக்கு முக்கியம் இல்லை, இதெல்லாம் அடையாளங்கள். இவைகளுக்கு நடுவில் நடக்க போற வருகை தான் முக்கியம். அதுக்கு தான் நம்ம ஆயத்தப்படணும். அப்ப நீங்க எதை தீர்க்க தரிசனமா பாக்குறீங்க? சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவா எது இருக்கோ அதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்கள். அதே நேரத்தில் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த கடைசி காலத்தில் புலமான தீர்க்க தரிசனமும் வரும். நிறைய கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள கிறிஸ்துகள் எழும்புவாங்க. எழும்பி இஷ்டத்துக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் சிலதெல்லாம் அபத்தமாகவும் இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை. விசுவாசிகளுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன், கவனி. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலயே பெஸ்ட் தீர்க்கதரிசி யார் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் இருக்கிறதுலே நல்ல பெஸ்ட் தீர்க்கதரிசி. அவரை பத்தி வசனம் சொல்லுது, வரும் காரியங்களை குறித்து அவர் உங்களுக்கு போதிப்பார்னு இருக்கு. வசனத்தில் இருக்கு. யோவான் 16 நீங்க எடுத்து பார்க்கலாம். வரும் காரியங்களை குறித்து போதிப்பார். அடுத்து உங்களுக்கு தேவையான பெஸ்ட் தீர்க்க தரிசன புஸ்தகம் எங்க இருக்கு தெரியுமா? உங்க கையில் உள்ள பரிசுத்த வேதாகமம். இதை விட பெஸ்ட் தீர்க்க தரிசன புஸ்தகம் உலகத்திலே கிடையாது. ரெண்டும் உங்ககிட்டே இருக்குது. நீங்கள் தீர்க்க தரிசியை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதையும் தாண்டி உங்களோடு கூட கர்த்தர் பேச வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் சபைகளுக்கு போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சபையிலிருந்து பேசினாலே அது தீர்க்க தரிசனம் தானே. ஏன் தனிப்பட்ட ஆளை நம்பி ஓடுறீங்க புதிய ஏற்பாட்டில்? இப்ப நீங்க அப்படி போகிறதுடைய விளைவு என்ன தெரியுமா? கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள தீர்க்க கிறிஸ்துகளும் எழுப்பி உங்களை வஞ்சிக்கிறார்கள். நீங்கள் அதை கண்டு ஏமாறுகிறீர்கள். முதலாவது, எது தீர்க்க தரிசனம்னே உங்களுக்கு தெரியல. அன்னைக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, இந்த 2024 கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை செய்வார் சொல்லிட்டு சொல்றாரு. ஒருவேளை அது 2024 நடக்காமலும் இருக்கலாம், 2025 நடக்கலாம், இல்லை என்றால் எப்போது வேணாலும் நடக்கலாம். இது எப்படி தீர்க்க தரிசனமாகும்? அதையும் ஒரு கூட்டம் நம்புது பாருங்க. அதுக்கு தான் சொல்றேன், பைபிள்ல இருக்கிற தீர்க்க தரிசனம் அப்படி இருக்காது. மிக துல்லியமாக கர்த்தர் பேச வல்லமை உள்ளவர். அதனால தீர்க்க தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவை என்றால் கர்த்தர் வந்து உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்ல ஜபத்துல தரித்திருங்க, உங்க சபையில இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அதையும் தாண்டி தீர்க்க தரிசனத்துல மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சொல்றேன். மத்திய 24:24 வாசிங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அடுத்து நீங்கள் ஏமாறுவதற்கு மிக முக்கியமாக இருக்கிற இன்னொரு காரணம் அற்புத அடையாளங்கள். அற்புத அடையாளங்களை கண்டு ஏமாறாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவரே சொல்றார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் சொன்னதான் திட்டுவிய. ஆண்டவரே சொல்றார், நம்பாதேயுங்கள், இதோ உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். அற்புத அடையாளங்கள் எல்லாம் தேவன் செய்கிறது அல்ல. தேவ பிள்ளைகள் மட்டும்தான் அற்புத அடையாளங்களை செய்வார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. இயேசு இருக்கும் போதே சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, நம்மை சாராத ஒருத்தன் உம்முடைய நாமத்தினாலே அற்புத அடையாளங்களை செய்கிறான். இயேசுவை நம்ம சாராதவங்களும் அற்புத அடையாளங்களை செய்வாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன், பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து
தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். வசனம் எவ்வளவு நேரடியா இருக்கு பாருங்க. அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அப்ப அற்புதங்களை யார் செய்யும்? பிசாசுகளும் செய்யும். எல்லாம் இங்க பாருங்க. அற்புதங்களை யார் செய்யும்? பிசாசுகளும் செய்யும். அற்புதங்களை வைத்து மட்டும் ஒரு ஊழியத்தையோ ஊழியக்காரனையோ நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. ஒரு மரத்தை கனிகளை வைத்துத்தான் நீங்கள் அறிய வேண்டுமே ஒழிய அற்புத அடையாளங்களை வைத்து அறியக்கூடாது. கனி வேறு, வரம் வேறு. இன்னைக்கு நம்ம பரிசுத்தாவியின் கனியை விட்டுட்டோம், பரிசுத்தாவியின் வரத்தை பிடிச்சுக்கிட்டோம், வரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். அதனால என்ன ஆயிடுச்சு? அந்த வரத்தை வச்சே பிசாசு உங்களை ஏமாத்துறான். சில ஆட்கள் உங்களை அதை வச்சே ஏமாத்துறாங்க. ஒன்று மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன், கவனிங். அற்புத அடையாளங்கள்ல எது தேவன் செய்யறது, எது பிசாசு செய்யறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெரி சிம்பிளா ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் செய்கிற அற்புதத்துக்கு பின்னாடி ஒரு தேவையும் அதனால தேவன் நாமமும் மகிமைப்படும். பிசாசு செய்கிற அற்புதத்துக்கு பின்னாடி தேவை இருக்காது, அது மனுஷனுடைய நாம மகிமைக்கு என்று இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டிலேருந்து ஒரு மனுஷன் இங்கே வந்து ஒரு அற்புதம் செய்தார். தமிழ்நாட்டில் இல்லை, தென்னிந்தியாவில் ஒரு அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தில் அவர் என்ன செஞ்சாருன்னா, தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினார். ஒரு பாட்டில் தண்ணியை, இப்படி ஒரு பாட்டில் தண்ணியை பாருங்க திராட்சை ரசமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி கையை உயர்த்தி ஜோம் பண்ணி சொன்னார். அடுத்து ஒருத்தரை கூப்பிட்டு பாட்டிலை திறந்து குடிக்க சொன்னார். அது திராட்சை ரசமாக மாறிடுச்சுன்னு குடிச்சவர் சொன்னார். அது மாறிச்சா இல்லையாங்கிறது ரெண்டாவது. மாறினதாவே இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன்னா அவர் மாத்திட்டாருன்னே இருக்கட்டும். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் இந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றப்பட்டது? காரணம் என்ன? இந்த தண்ணி திராட்சை ரசமா மாறுறதுக்கு காரணம் என்ன? இயேசு தண்ணியை திராட்சை ரசமா மாத்தினதுக்கு என்ன காரணம்? கானா ஊர்ல கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஒரு தேவை வந்துச்சு, அந்த தேவைக்காக அற்புதம் பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கு இவர் தண்ணியை திராட்சை ரசமா மாத்தினதுக்கு என்ன காரணம்? தேவையில்லை, அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக. அவர்கிட்ட இந்த பவர் இருக்குன்னு காட்டணும். தங்கிட்ட பவர் இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு நாளும் இயேசு அற்புதத்தை செய்ததே கிடையாது. புரியுதா? ஒரு இடத்துல இயேசுவை கேட்கிறாங்க, இந்த ஜனங்களை வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கொன்று போடுங்கன்னு சொல்றாங்க. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள்? அக்கினியோட அபிஷேகன்றது அழிக்கிறதுக்காக இறக்கப்பட வேண்டியது இல்லை, அது ஜனங்களை காப்பதற்காக இறக்கப்பட வேண்டியது. ஒரு நாளும் கர்த்தர் தன்னுடைய நாம மகிமைக்குன்னு செய்யல. அதனாலதான் பைபிள் முழுக்க இருக்கும், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அற்புதம் செஞ்ச உடனே யாரை மகிமைப்படுத்தினார்கள்? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப இன்னைக்கு நடக்கிற அற்புத அடையாளங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்குமானால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது. எவன் ஒருத்தன் தன்னாம மகிமைக்குன்னு அற்புதத்தை செய்யறாங்களோ, நீங்க பாருங்க, அப்படி பேரை போட்டு கீழே இன்ன வரம் பெற்றவர், இது எதற்காக போடப்படுது? இன்ன வரம் பெற்றவர்னு அந்த வரம் எங்கிட்ட இருக்குன்னு காட்டுறதுக்காக போடப்படுது. ஒரு காலத்துல விசுவாசிகளும் ஊழியர்களும் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு, பவுல்ல இருந்தே சொல்றேன், தங்களுக்கு உண்டான மேன்மைகளை விட்டு விட்டார்கள் இருக்கு, உதறி தள்ளி விட்டார்கள் இருக்கு, தாங்க படிச்ச படிப்பை கூட போட மாட்டாங்கன்னு இருக்கு. அவங்க டாக்டரா இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க, எதை கூட போட மாட்டாங்க, பிரதர்னு போட்டுப்பாங்க. பவுல் சொல்லிட்டாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். கமாலியல் பாதத்தில் படிச்சதையும் விட்டுட்டாரு, நியாயப்பிரமாணம் படிச்சதையும் விட்டுட்டாரு, அவர் என்னென்னலாம் வச்சிருந்தாரோ எல்லாம் விட்டார். அப்படி விட்டவர் இன்னைக்கு அவர் விட்டதெல்லாம் எந்த குப்பையோ அந்த குப்பையெல்லாம் தூக்கி பேனர்ல போட்டிருக்காங்க. அதுலயும் ஒரு சிலர்லாம் பார்க்கிறேன், ஆச்சரியமா இருக்கு, கீழே பிராக்கெட் போட்டு 9 வரங்களும் பெற்றவர். அவரோட அர்த்தம் என்னன்னா, 1-2க்கு கூட வேற யார்த்தையும் போயிடாதீங்க, எல்லாமே எங்ககிட்ட இருக்கு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி எல்லாம் எங்க கடைக்குள்ள கிடைக்கும்னு சொல்ற மாதிரி ஆயிருச்சு.
ஆனா பைபிள்ல வரங்களை ஆவியானவர் எப்படி கொடுக்கிறார்? பகிர்ந்து அளிக்கிறார். ஆனா இங்க மட்டும் மொத்தமா கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் இவர்கள் எல்லாம் இப்படி வருவதற்கு காரணமே உங்களை போன்ற சில விசுவாசிகள் தான். நீங்கள்லாம் இவங்களை தேடி போய் மண்டையை நீட்டுறதுனால தான் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வருகிறார்கள். தயவு செய்து உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனம், உங்களுக்கு தேவையான அற்புதம், வரம் எல்லாமே செய்ய வேண்டும் என்று கர்த்தர் முடிவெடுத்தால் உங்கள் சபையிலேயே வைத்து உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவங்க செய்யறத செய்யட்டும். அவங்க யாருக்காக தெரியுமா? அது தேவனை அறியாத புறஜாதியாருக்காக, சுவிசேஷ பலனுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க சுவிசேஷ பலன் இல்லை, இங்க நீங்கள் தேறினவர்களாய் மாறணும். இங்கே உங்களுக்கு தேவையான அற்புதங்களை நீங்கள் பெறுகிறவர்கள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அற்புதங்களை பெறுகிறவர்கள் அல்ல, அற்புதங்களை செய்கிறவர்கள். ஏன்னா பைபிள் சொல்றது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற 20 வருஷம் விசுவாசி இன்னும் போய் அற்புதத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்கள் அற்புதங்களை செய்ய வேண்டும். உங்கள் ஜபங்களிலே வல்லமை வெளிப்பட வேண்டும். உங்கள் ஜபங்களிலே தெய்வீக சுகமும் விடுதலையும் வரணும். கர்த்தர் அப்படி நடத்தணும்னு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு ஊழியக்காரர்களுக்கு பின்னாடியே ஓட போறீங்க? தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனங்கள்லாம் வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். கடைசி காலத்தில் பிசாசு வரும்போது அந்தி கிறிஸ்து என்ன செய்வானா? வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். என்ன அற்புதம்? பொய்யான அற்புதம். இன்னைக்கு தேவன் செய்யற அற்புதம் மட்டும் இல்ல, அந்தி கிறிஸ்துவும் பொய்யான அற்புதங்களை செய்யறான். டிவியில பாருங்க எத்தனை அற்புதம் நடக்கிறதா போடுறாங்க. இதெல்லாம் தேவன் செய்கிறது அல்ல. தேவன் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அதுதான் இருக்கிறதுலே பிரதானமான அற்புதம். என்ன தெரியுமா? அவரை அறிகிற அறிவை கொடுத்தாரு பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே பெரிய அற்புதம். உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்த நம்மள தேவனுக்கு பின்னாடி திருப்பி விட்டாரு பாருங்க. தேவன் தான் மெய்யானவர் என்றதை தெரிய வச்சாரு பாருங்க, அதுவே பெரிய அற்புதம். எத்தனையோ ஞானிகளுக்கு மறைத்து பேதைகளுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம இருந்த இருப்புக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இயேசுவை தேவன் தெரியப்படுத்தினாரே, அதுவே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்த பெரிய அற்புதம். இன்னைக்கு அதை விட்டுட்டோம், இன்னும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுது, கடைசி காலத்துல பொய்யான அற்புதங்களை செய்து வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள், நம்பாதேங்கள், அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னைக்கு கடைசி காலத்துல உங்களை தேடி இப்படிப்பட்டவர்கள் அநேகர் வருவார்கள். ஒரு வசனம் அழகா இருக்குது உபாகமத்துல, அதாவது இந்த அற்புதம் செய்யறவங்களாம் வருவாங்களாம், கர்த்தரே அனுமதி கொடுப்பாராம். எதுக்கு தெரியுமாவா? 13ஆம் அதிகாரத்துல உபாகமம் 13:1 வாசிங்கள் பார்ப்போம். உபாகமம் 13:1. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும். நல்லா கவனிங்க, குறிப்பா பர்டிகுலராய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும். நல்லா கவனிங்க, அவன் சொல்றபடியெல்லாம் நடக்குமா? நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்கள். சொல்லுகிறவைகளை ஏங்க நடக்குது, சொன்ன மாதிரியே தானே நடக்குது. அந்த பிரதர் சொன்ன மாதிரி நடக்குது. அவர் சொன்னதெல்லாம் பாதி நடந்துருச்சே, அவர் சொன்னதுல 4 காரியம் நடந்துருச்சே. ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்ற மாதிரி நடக்கும். ஆனாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் நம்பாதேங்கள். ஏன்? வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். என்ன பண்றாரா? இத நேரடியா அப்படி ஒரே லைன்ல எப்படி தெரியுமா சொல்லணும்? நீ வரங்களுக்கு பின்னாடி அற்புதத்துக்கு பின்னாடி ஓடுறியா, கர்த்தருக்கு பின்னாடி ஓடுறியான்னு கேட்கிறார். அவர் அங்க அதுதான் கேட்கிறார். ஒரு தீர்க்கதரிசி வந்து எல்லாத்தையும் செய்யறான், செஞ்ச உடனே நீங்க அவனை நம்புறீங்களா இல்ல என்ன நம்புறீங்களான்னு பாக்குறதுக்கு நான் அப்படி ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புறேன், நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு சோதிச்சு பார்க்கிறேங்கிறார். விசுவாசிகளுக்கு திருப்பியும் சொல்றேன், இப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பி இப்படிப்பட்ட ஆட்கள் காரியங்களை நடப்பிக்கும் போது ஒன்று மட்டும் உங்க மைண்டில் அடிக்கணும்,
அற்புதங்களுக்கு பின்னால் நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவையானால் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு தேவையான தீர்க்க தரிசனத்துக்கு நான் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. தேவைப்பட்டால் கர்த்தரே எனக்கு சொல்ல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்ககிட்ட பேசுறதுக்கு 1000 வழி இருக்கு. நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். நல்ல தேவனோடு கூட சஞ்சரிங்க, தேவைப்பட்டால் கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார். நல்லா வேதத்தை வாசிங்க, வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் சபைகளுக்கு போங்கள், ஆவியானவர் சபைகளிலே உங்களோடு கூட உங்கள் ஊழியக்காரன் வழியாக பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இல்லையா, நல்லா படுத்து தூங்குங்க, சொப்பனத்திலேயாவது கர்த்தர் பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுவும் இல்லையா, ஜெபம் பண்ணிக்கிட்டே நடந்து போங்க, வழியில எந்த கழுதையை வச்சாவது கர்த்தர் பேசுவார். ஓடாதீங்க. அற்புதத்துக்கு பின்னாடி, அதிசயத்துக்கு பின்னாடி அவன் செய்யறான் இவன் செய்யறான், சுவிசேஷகர்கள் செய்யட்டும். அது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, தேவனை அறியாத புறஜாதியார் தேவனை விசுவாசிப்பதற்காக. நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டீர்கள், 10 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அற்புதம் அற்புதம் தீர்க்க தரிசனம்னு தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடியும் ஊழியக்காரனுக்கு பின்னாடியும் ஓடிட்டே இருக்கிறீங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறாங்க. இயேசு திருப்பி திருப்பி சொல்றார், 3 தடவை சொல்றார், வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கூடுமானால் உங்களை வஞ்சிப்பார்கள். இங்கேயும் ஆண்டவர் அதான் திருப்பி சொல்றார், இதோ உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். ஆண்டவர் முன்பதாகவே சொல்லுகிறார். முதலாவதாக உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், 2வது பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், 3வது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள கிறிஸ்துகளுக்கும் பொய்யான அற்புத அடையாளங்களுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இவர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் எழும்பி வருவார்கள், சபையை மோசம் போக்கும்படி வருவார்கள், ஓநாய்கள் கூட்டத்தை போல வருவார்கள். நீங்கள் மாத்திரம் எச்சரிக்கையாய் இருந்தால் போதும், கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா நாம் எல்லாரும்? நாம் எல்லாம் கண்களை மூடுவோம். உங்களுடைய இருதயங்கள் தேவனுக்கு பக்கம் திருப்பட்டும். எந்த மனுஷனுக்கு நேராகவும் திரும்பாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பம் என்கிற அமைப்பு வேண்டுமோ, அதே மாதிரி எப்படி ஒரு பிள்ளை வளர்ந்து வரும்போது படிப்பு சமுதாயம் என்கிற அமைப்பு வேண்டுமோ, அதே மாதிரி தான் ஒரு ஆத்மா ஆவிக்குள்ளே வளரும்போது சபை ஊழியர்கள் என்கிற அமைப்பு வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள்னு சொல்றார். நீங்கள் அந்த சபையின் அமைப்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பு, ஒரு மெய்ப்பெண் கையில் இருக்கிறீர்கள். பல நேரங்களிலே அப்படிப்பட்டதான உங்களை வஞ்சிக்கிறதுக்கு பக்க வழியாய் சில காரியங்கள் நடக்கும். அதற்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அதில் மிக மோசமானது கள்ள உபதேசம். எதில் விழுந்தவனையும் தூக்க முடியும், உபதேசத்தில் விழுந்தவனை தூக்கிறது கஷ்டம். நூதனமான உபதேசம், புது புது உபதேசம், வெளிநாட்டிலிருந்து வர உபதேசம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஆதி முதல் கொண்டு கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்க. அதில் முடிவு பரியந்தம் நிலைத்திருங்க. அது நமக்கு போதுமானதாக இருக்கு. புதுசாக ஒரு பைபிள் வந்திருக்கு, இப்போ புது பிரிண்ட் போட்டிருக்கிறாங்க, அதில் ஒரு 20 வசனம் இல்லை. ஏன்னா இப்போ கண்டுபிடிச்சதில் பைபிளில் வசனம் இல்லையா, இப்படி நிறைய பேர் வருவாங்க. மூல பாஷையில் அது இல்லை, மூல பாஷையில் இது இல்லைம்பாங்க. உங்களுக்கும் எனக்கும் 50-100 வருஷமாக கர்த்தர் ஒரு பைபிளை கொடுத்துருக்கிறார். 50-100 வருஷமாக ஒரு உபதேசத்துக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த உபதேசத்தில் முடிவு பரியந்தம் நிலையாய் நில்லுங்கள். சில நேரத்தில் கள்ள உபதேசம் அல்லது நீங்கள் அறியாது இருக்கிற காரியங்கள் நடக்கும். அப்பொழுது அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க தேவன் எச்சரிப்பு கொடுப்பார். நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். அதை தாண்டி உங்களை ஒரு சரியான பெந்தகோஸ்தே உபதேசத்தில் ஆண்டவர் நடத்தும் போது அதிலே நீங்கள் நிற்பதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவிக்குரிய உபதேசம் ரொம்ப முக்கியம். கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் எழும்பி அற்புத அடையாளங்களை செய்வார்கள், வஞ்சிக்கத்தக்கதான கள்ள தீர்க்க தரிசனங்களை உரைப்பார்கள். இதையெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடைசியாக
நடக்கிற சம்பவங்களை பார்த்து பயப்படாதிருங்கள். இவைகளுக்கு நீங்கள் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்போது சபை கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்படும். கடைசி காலம், கடைசி நிமிஷம், எவனை விழுங்கலாமோன்னு பிசாசு வகை தேடுறான். அவர் வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு இயேசு சொன்னார். அதான் இப்ப நடக்குது அப்படின்னா அவர் வரப்போறாருன்னு அர்த்தம். இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு வேதம் சொல்லுது. நாம் அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம். நாம் ஜெபிக்க போகிறோம். இப்போ உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க. பலதரப்பட்ட உபதேசத்தில் அளப்புண்டு திரியாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிலையாக நில்லுங்க. திடீர்னு புதுசா ஊழியக்காரங்க எழும்பி வருவாங்க. அவங்க வீடுகளுக்கு வருவாங்க, வஞ்சிக்கும்படி வருவாங்க. அப்படி யாராவது புது உபதேசத்தோட வந்தாங்கன்னா உங்க ஊழியக்காரருடைய நம்பரை கொடுத்து அவர்கிட்ட நீங்க பேசுங்க. அவர் சொன்னா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இல்லாவிட்டா கஷ்டம். நாம் ஜெபிக்க போகிறோம். ஒப்பு கொடுப்போமா? நாம் நம்முடைய சபை குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இப்படிப்பட்ட ஓநாய்கள் எங்கள் சபையையோ எங்கள் குடும்பத்தையோ எந்த விதத்திலும் பட்சித்தரக்கூடாது. இப்படிப்பட்டதான குழி நரிகள், திராட்சை தோட்டத்தை பாழாக்கிற நரிகள் உள்ளே வந்து விடக்கூடாது. பக்க வழியாக சர்ப்பம் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. ஆட்டுக்குட்டிகளை சிங்கமும் கரடியும் பட்சிக்க கூடாது. நாம் அதை ஒப்பு கொடுங்க. அறியாத ஒரு மிருகம் எழும்பி வந்து எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க கூடாது. எந்த விதத்திலாவது ஜீவனை கொடுத்தாவது இந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டும் என்கிறதான வைராக்கியம் உங்களுக்கு வர வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்றார். கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்புக்கொட தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் எப்படி ஆகிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை பத்திரமாய் கொண்டு போய் வருகையில சேர்க்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. அதை மேய்க்க வேண்டியது நம்முடைய வேலை. அதற்கு விரோதமாய் எழும்புகிறதான மிருகங்கள் எதுவாயிருந்தாலும், அது ஆடாயிருந்தாலும், ஓனாயாயிருந்தாலும், அது சிங்கமாயிருந்தாலும், கரடியாயிருந்தாலும், குழி நரியாயிருந்தாலும் சரி, அவைகளை எல்லாம் விரட்டி வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கொடுங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வேணுப்பான்னு கேளுங்க. வந்து நிக்கிற ஊழியக்காரன் தேவனிடத்திலிருந்து வந்தவனா பிசாசினிடத்திலிருந்து வந்தவனான்னு தெரியணும். வந்து நிக்கும் போதே நீங்க சொல்லணும், இதோ கவனமற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லணும். வந்து நிக்கும் போது உற்று பார்த்து சொல்லணும், நீதிக்கு பகைஞனே கேட்டின் மகனேன்னு சொல்லணும். உற்று பார்த்து பவுல் அதைத்தான் சொன்னார். உற்று பார்த்து இயேசு அதைத்தான் சொன்னார். பார்த்த உடனே ஆவியில ஒரு உணர்வு வரணும். எனக்கு எதிரே நிற்கிறவன் தேவ மனுஷனா தேவனுக்கு விரோதமானவனான்னு ஆவியில உணரணும். நம்முடைய பரிசுத்தவான்கள் அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இதுக்கு உன் படிப்பறிவு உதவாது. நீ உனக்கு இருக்கிற உலக நாலேஜ் உதவாது. எது உதவும் தெரியுமா? நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற வரம் உதவும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட வரங்களால் என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு சபைக்கு விரோதமாக எழும்புகிற மிருகங்களை நாங்கள் கண்டுகொள்ள எங்கள் இருதயங்களை திறந்து கொடுங்கப்பான்னு கேளுங்க. பக்க வழியா நுழைஞ்சுக்கிட்டு இருக்குது, பல ஊர்கள்ல இருந்து நுழையுது. ஏன்னா இது கடைசி காலம். எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும், தமிழ்நாடு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தலைமை பீடமாக இருக்கிறது ஆசியாவுக்கு. அதனாலதான் பிசாசு இங்கேயே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறான். ஆந்திரா, இந்த தமிழ்நாடு, கேரளா, தென்னிந்தியா கர்த்தருக்கு முன்பாக நிக்குது. இதை எப்படியாவது பிடிக்கணும்னு பிசாசு விரும்புறான். ஊழியக்காரர்கள் எழுப்பினா மட்டும்தான் இந்த சன்பல்லாத்துகள் தொப்பியாக்களை எல்லாம் ஜெயிக்க முடியும். அப்பதான் அலங்கங்களை கட்ட முடியும். இல்லாவிட்டால் சிறு நரி ஏறி போனாலும் இடிந்து விழுன்னு ஒரு கள்ள உபதேசம் உங்களுக்குள்ள வந்துடும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. ஆனால் இந்த தமிழ்நாடையும் கேரளாவையும் தென்னிந்தியாவையும் கர்த்தர் எந்த அரசியல்வாதியை நம்பியும் கொடுக்கல, ஊழியக்காரனை நம்பி கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரனுடைய முழங்காலுக்கு கீழே தான் அது இருக்கு. நீ அரசியலுக்கு பின்னாடி போகாத, நீ தேவனுக்கு பின்னாடி போ. அரசியல்வாதி உன்னை இடத்துல ஜெபிக்கிறதுக்கு வரட்டும். நீ அரசியல்வாதி கிட்ட ஆப்ளிகேஷனுக்கு போகாத. நீ அவனை விட மேலானவன். நீ தேவனுடைய ஊழியக்காரன். நீ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆகாபு தான் எலியாவை தேடி வரணும், எலியா ஆகாபை தேடி போக கூடாது. நீ தேவனுடைய மனுஷன். நீ பிச்சைக்காரனை போல மனுஷனுக்கு முன்பாக கையை நீட்டாத. பிச்சைக்காரன மாதிரி போய்
அரசியல்வாதிக்கு முன்னாடி நிக்காத. உனக்கு முன்பாக அரசியல்வாதி தான் முழங்கால் படியிடணும். நீ ஜெபிக்க வேண்டியவன், நீ ஆசீர்வதிக்க வேண்டியவன், நீ கரங்களை நீட்டக்கூடியவன் அல்ல. உன் நிமித்தம் பரலோகம் வருத்தப்படுகிறது. கர்த்தருக்கு தேவை வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியக்காரன், கர்த்தருக்காக கடைசி காலத்தில் எழுப்பி நிற்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன். ஆண்டவர்கிட்ட தைரியமா சொல்லுங்க, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன். உமக்காக வாழவும் மரிக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். இந்த கள்ள ஓநாய்களுக்கு மத்தியிலே கர்த்தர் கபடமற்ற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை தேடுகிறார். நீ போ, கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவார். நீ ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணுகிறவனாய் மாறுவாய். ஒப்பு கொடுப்போமா? விசேஷமாய் அப்படி தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிற ஊழியர்களும் விசுவாசிகளும் தங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை உடைய கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. உமக்கென்று இந்த கடைசி காலத்துல இங்க வயசெல்லாம் முக்கியமே இல்ல. கர்த்தர் நினைச்சா 120 வயசுலயும் பிஸ்காவின் கொடுமுடியில உன்னை ஏத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய சரீர பலவீனத்தெல்லாம் பார்க்காதீங்க, ஆண்டவருக்கு வைராக்கியமா ஒப்பு கொடுங்க. இப்ப கர்த்தருக்கு தேவை ஒரு வைராக்கியம் உள்ள சந்ததி. சோரம் போகிற பிழையாமுகளுக்கு மத்தியிலே கர்த்தருக்காக நிற்கிற ஒரு மோசேயை கர்த்தர் தேடுகிறார். சோரம் போகிற யூதாசுகளுக்கு மத்தியிலே கர்த்தருக்காக வைராகியமாகி நிற்கிற அப்போஸ்தலர்களை கர்த்தர் தேடுகிறார். அதுதான் கர்த்தர் உள்ளத்துல எதிர்பார்ப்பது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? அப்படி ஜெபிக்க விரும்புறவங்களா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி வைராக்கியமா சொல்லுங்க, ஆண்டவரே, என்னிடத்தில் கொடுத்த சபைய கற்புள்ள மனவாட்டியா உம்மிடத்துல கொண்டு வந்து ஒப்படைப்பாம்பா. எனக்கு அதுக்கான வல்லமையை கட்டளையிடுங்க, வரங்களை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கட்டளையிடுங்கப்பா. என்னோடு கூட நில்லுங்க ஆண்டவரே, எனக்காக யுத்தம் செய்யுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, நறுமையான 4ஆம் நாள் காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய இருதயத்தின் பாரம் இந்த ஒரு விசை இந்த இடத்துல இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆண்டவரே. இந்த நாள்ல கர்த்தர் நீர் பயன்படுத்த போற தயவுக்காக நன்றி. இந்த கூட்டத்தின் மூலமாக வைராக்கியம் உள்ள சந்ததியை எழுப்ப போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். சோரம் போகிறவனுக்கும் வைராக்கியம் உள்ளவனுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்க போற தயவுக்காக நன்றி. வருகிற நாட்களிலே கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறீர் ஆண்டவரே. உமக்கென்று வைராக்கியம் உள்ளவனை நீர் வைராக்கியமாய் அவனுக்கு எல்லார் கண்களுக்கு முன்பாக உயர்த்தி பிடிக்க போகிறீர். கர்த்தர் நீர் அதை சொன்னீர், அதை செய்வீர் ஆண்டவரே. போலியான ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் கர்த்தர் நீர் புறம்பே தள்ள போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். சபையானது உமக்கு முன்பாக வைராக்கியமாய் நிற்க போற தயவுக்காக நன்றி. இனி காலம் செல்லாது. இனி கபட வேஷம், கள்ள நாவு, கள்ள தீர்க்கதரிசி அத்தனை பேரையும் கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுவார். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கிறவனை கர்த்தர் எழுப்பி நிற்க பண்ண போகிறார். இதோ கர்த்தருடைய நாவு அதை சொல்லிற்று, அதை செய்யும். வருகிற நாட்களிலே எங்கள் கண்கள் அதை காண போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து இந்த கூட்டங்கள் எல்லாவற்றினுடைய வல்லமை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கன்வென்ஷன் எப்பொழுது நடக்கிற ரொட்டீனாக அல்ல. இந்த கன்வென்ஷன் முடியும் போது ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரியதான ஒரு கர்த்தருடைய காரியம் வெளிப்பட்டது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் இந்த கன்வென்ஷன் மூலமாக செய்ய போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. இதற்கு அப்புறம் கன்னியாகுமரியிலிருந்து ஒரு எழுப்புதலை கர்த்தர் நீர் ஆரம்பிக்க போகிறேன். சபைகளுக்குள்ள அந்த தீ பற்றி எரிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை மூடட்டும். நாங்கள் ஆவிக்குரிய பாரம்பரியத்துக்குள்ளே போய்விடாதபடிக்கு ஆவிக்குரிய அனலிலே புதுப்பிக்கப்பட்டவர்களாய் மாற கிருபை பாராட்டும். உம்முடைய தயவு எங்களை நடத்தட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.